ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமः. ஸ்ரீமத்வரவரமுனையே நமः. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் மிதுனே ஸ்வாதிஜம் விஷ்ணோ ஹோரதாம்சம் தன்வினப்புரே प्रपद्ये स्वसुरं विष्णोः विष्णुचित्तं पुरस्सिकम् कर्कटे पूर्वपल्गुन्यां तुलसी कानन उद्भवां पाण्ड्ये विश्वम्बरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं देवस्य महिषीं दिव्याम् आदौ गोदाम् उपास्महे यन्मौलिमालिकां प्रीत्या स्वीकरोति स्वयं प्रभुः. இந்த வருஷ திருவாடிப்பூர அனுபவமாக நமக்கு ஸ்ரீ ஆண்டாள் அமைத்திருக்கும் இந்த சத்சங்க லாபம் ஆண்டாள் பாடிய அனுபவங்கள் என்கிற ஒரு உயர்ந்த விஷயம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கல்யாண குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டு அவற்றை அனுபவிப்பவர்கள், அவர்களுக்கு தான் ஆழ்வார்கள் என்று பெயர். ஆழ்வார்கள் பாடிய அந்த க்ஷேத்திரங்களுக்கு தான் திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற அந்த பெருமை உண்டானது. ஆழ்வார்கள் திவ்ய தேசங்களை பாடல, ஆழ்வார்கள் பாடிய அந்த புராண க்ஷேத்திரங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்கிற பெயர் ஏற்பட்டது. ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் அப்படின்னு பெயர். அவர்களுடைய அருளி செயலுக்கு தான் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பெயர். எல்லாம் திவ்ய திவ்யன்னே வரும். ஆழ்வார்களோட தொடர்புடைய எல்லாம் திவ்யமானது. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நமக்கு அருளி செயலுக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு. அப்படின்ன போதிலும் அந்த எண்ணிக்கையை நாம பார்த்தால், 4000 திவ்ய பிரபந்தம் அருளி செயல்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாம பார்த்தா திருவாய்மொழி வரையிலும் 3776 பாசுரங்கள் தான் நமக்கு இருக்கு. ராமானுச நூற்றந்தாதி 108ஐயும் சேர்த்தா 3884 வர்றது. அப்போ இந்த எண்ணிக்கைய நாம 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். இந்த 3776 பாசுரங்களுமே திவ்யதேச மங்களாசாசன கணக்கில் வருகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல, அப்படி வரல. ஆழ்வார் பாசுரங்களில் திவ்ய தேசத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருந்தாதான் அது அந்த ஸ்தலத்தினுடைய பாசுரம் அப்படின்னு வகுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒரு பாசுரத்தை எடுத்துட்டு அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர் அதுல வரதான்னு பார்க்கணும். அப்படி வந்தாதான் அது அந்த திவ்ய தேசத்து பாசுரம். இல்லாட்டா அது பொதுவான அவதாரங்களையோ அல்லது பூர்வ அந்தர்யாமியையோ இன்னும் பரம்வியூக நிலைகளையோ பாடினது அப்படின்னு அவர்கள் விட்டுருவார்கள். பொதுவா ஆழ்வார்களுடைய அவதாரமே எதற்கு அப்படின்னா திவ்ய தேச எம்பெருமான்களை நமக்கு காட்டி தரத்துக்கு தான். ஏன்னா நாம அவதார காலத்துல இல்ல, பரம்வியூகம் போறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. சரி, அதுவானும் பகவான் தூரஸ்தான், அதனால சக்தி இல்ல. நமக்கு உள்ளே தானே இருக்கிற அந்தர்யாமி எம்பெருமான், உள்ள இருக்கிற எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கே நமக்கு சக்தி இல்ல. இந்த கரோனா சமயத்துல லாக்டவுன் போட்டா இல்லையா, அப்ப எல்லா பெருமாளும் திருநடக்காப்பு பண்ணிட்டா, அந்தர்யாமி தான் பண்ணவே இல்லை. சரி, இந்த ஒரு வருஷம் 2 வருஷ காலம் அந்தர்யாமி அனுபவத்துல ஈடுபடுவோம்னு நம்மளால முடிஞ்சதோ? சக்தி இல்ல, உள்ளேயேதான் இருக்க. நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே இருந்துட்டு நாம பேசுறது நினைக்கிறது உள்பட கவனிச்சுட்டு இருக்கார், ஒட்டு கேட்டுட்டே இருக்கார் நாம என்ன நினைக்கிறோம் பேசுறோம்னு. அப்படி இருந்தாலும் அவர் அனுபவிக்க நமக்கு சக்தி இல்லை. அப்போ ஆழ்வார்களுடைய அவதாரமே எதற்குன்னா, இந்த அவதாரம் பண்ணின எம்பெருமான் தான் இந்த க்ஷேத்திரத்துல இருக்கான், பரமபதத்துல இருக்கிற பரவாசுதேவன் தான் இங்க ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார், யோக நிதிரை கொண்டு இருக்கார் அப்படின்னு நம்மளால அடைய முடியாத எம்பெருமான்களை சுலபமா காட்டித்தரத்துக்கு தான் ஆழ்வார்களுடைய அவதாரங்கள். அதனால இந்த ஆழ்வார் பாசுரங்களில் ஒரு க்ஷேத்திரம், அதாவது ஒரு திவ்யதேசத்தினுடைய பெயர் பெறணும். அப்படி பெற்றால்தான் அது அந்த ஸ்தல பாசுரம் அப்படின்னு நமக்கு கணக்கு இருக்கு. இது நம்முடைய பூர்வர்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விதி.
பொதுவான ஒரு விதி என்னன்னா, திவ்யதேச பெயர் பாசுரத்துல இடம்பெறணும். ஒரு உதாரணத்துக்கு பெரியாழ்வார் திருமொழி 3 9வது பதிகம். திவ்ய பிரபந்தம் கையில இருந்தா சோதிச்சு பாருங்க, ஏன்னா இப்படி வரிசையா நிறைய சொல்லுவேன். பெரியாழ்வார் திருமொழி 3 9வது பதிகம் என்னாதன் தேவிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பதிகத்துல பெரியாழ்வார் ஒத்தப்பட பாசுரம் எல்லாம் கிருஷ்ணலீலை அப்படின்னு பாடுவார். ரெட்டப்படையா ஈவன் நம்பரா இருக்கிற பாசுரம் எல்லாம் பார்த்தா ராமலீலை அப்படின்னு அருளி செய்திருப்பார். பார்த்தா அப்படியே அல்டர்னேட்டா மாறி 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 வரும். ஒரு கிருஷ்ணலீலை ஒரு ராமலீலை அப்படின்னு எடுத்திருப்பார். அதுல பார்த்தேன்னா 2 4 6 8 10ஆம் பாசுரங்கள் ராமபிரானுக்கு. அதுல கூட 6 8 10 மட்டும்தான் திருவயோத்தி திவ்யதேச மங்களாசாசனம். அது எப்படி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு? 2வது பாசுரம், என்வில் வழி கொண்டு போவென்று எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி முன்வில் வலித்து முது பெண்ணுயிர் உண்டான் தன் வில்லின் தன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. பாடிப்பற அப்படின்னு விதிக்கக்கூடிய பாசுரங்களா இருக்கு. நன்னா குதிச்சு எம்பெருமானோட திருநாமங்களை சொல்லி சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியாழ்வார் விதிக்கிற இந்த பாசுரம். இதுல பார்த்தா 6 8 10 மட்டும்தான் க்ஷேத்திரத்துக்கான மங்களாசாசனம். திவ்யதேச மங்களாசாசனம் 6 8 10 தான். எந்த திவ்யதேசத்துக்குன்னா திருவயோத்திக்கு மங்களாசாசனம். ஏன் 2 நாளும் அதே ராமர்தானே சொல்றது அப்படின்னா திவ்யதேச பெயர் இடம்பெறல. 6 8 10 பார்த்தா அயோத்தியர் கோமானை பாடிப்பற, அயோத்திக்கு அரசனை பாடிப்பற, அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற அப்படின்னு அமையிறது. அதுவே நீங்க அந்த 2 4 பாசுரங்களை பார்த்தா தாசரதி தன்மையை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற அப்படின்னு வர்றது. இது பொதுவான ராமருடைய லீலைகளை தானே சொல்றது. அது எந்த ராமர்னு நம்ம என்ன கண்டோம்? மதுராந்தகத்துல கூட ராமர் இருக்கார், வடுவூர்ல கூட ராமர் இருக்கார். ஏன் அவளை எல்லாம் பிரதிபாதிக்க கூடாது? அப்புறம் நாளைக்கு நிறைய இதுவே ஒரு பெரிய டிபேட்டா போயிடும். அதனால பொது விதி என்ன வச்சிருக்கார்கள் அப்படின்னா, ஒரு க்ஷேத்திரத்துல எந்த எம்பெருமானுடைய பெருமையை பாடினாலும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர் இடம்பெற்றாதான் அது அந்த எம்பெருமான் கணக்குல போய் சேரும். இது ஒரு முக்கியமான விதியா வச்சிருக்கார்கள் திவ்ய பிரபந்தத்தை வகுத்தவர்கள். அப்போ தெளிவா திவ்யதேச பெயர் இடம்பெற்றிருந்தாதான் அது அயோத்தி கணக்குல சேரும்னு ஒரே பதிகம் 5 பாசுரம் ராம விஷயமா இருக்கு, ராமாவதார விஷயமா இருக்கு. அதுல கூட அந்த பின் வரக்கூடிய 3 பாசுரங்கள் தான் திருவயோத்திக்குன்னு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பொது விதியா இருக்கு. சரி, எப்பவுமே விதின்னு இருந்தா விதி விலக்குகள்னு இருக்கும். எப்பவுமே எல்லாத்துலயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இதுலயும் சில விதி விலக்குகள் இருக்கு. நான்முகன் திருவந்தாதியில ஒரு பாசுரம், மாற்றமும் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. நான்முகன் திருவந்தாதி 50வது பாசுரம். இதுல எங்கேயுமே திவ்யதேச பெயரே வரலையே. பார்த்தா தெரியும், ஒரு க்ஷேத்திரத்து பெயரே வரல. ஆனா இந்த பாசுரத்தை வியாக்கியாதாக்கள் கண்ணன் கபிஸ்தலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு எடுத்து போட்டிருக்கார்கள். இந்த ஒரு பாசுரம் அந்த க்ஷேத்திரத்தை திவ்யதேசம் ஆக்கிடுது. இல்லாட்டா அப்படியே நம்ம கடந்துதான் போயிருப்போம். திவ்யதேச யாத்திரைன்னு போறவர்கள் திவ்யதேசமா தேர்ந்தெடுத்து போறவா இதை விட்டுடுவா. அப்போ இந்த ஒரே ஒரு பாசுரம் திவ்யதேசமா ஆக்கிடுது இல்லையா அந்த க்ஷேத்திரத்தை. இங்க எங்கேயுமே க்ஷேத்திர பேர் வரலையேன்னா இந்த பொயட்டிக் லிபர்ட்டி மாதிரி நம்முடைய கமெண்டேட்டர்ஸ் லிபர்ட்டின்னு சொல்ல வேண்டியதுதான். இத ஆச்சாரியர்களுடைய லிபர்ட்டி. ஏன்னா அவளுக்கு ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் தெரியும், ஹிருதயம் தெரிஞ்சு அவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இருக்கு, நல்ல தமிழ் அறிவு இருக்கிற யாரு வேணா அதற்கு ஒரு விளக்கம் எழுத முடியும். ஆனா நாம ஏன் இந்த உரையாசிரியர்களை ரொம்ப கொண்டாடுறோம்? நமக்கு பிள்ளான்ல ஆரம்பிச்சு வரிசையா உரையாசிரியர்கள் ஏற்பட்டார்களே, ஏன் அவர்களை கொண்டாடுறோம்னா, வெறும் தமிழ் அறிவை மட்டும் வச்சுட்டு அவர்கள்லாம் வியாக்கியானம் எழுதல. அவர்கள்லாம் எப்படி ஆழ்வார்கள் எம்பெருமானால மயர்வர மதிநலம் அருளப்பட்டு பாசுரம் பாடினார்களோ அந்த ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தினால வியாக்கியானம் எழுதினார்கள். அதனாலதான் அவர்களுடைய அந்த தபசும் அனுகிரக பலமும் ஆழ்வார்கள் ஹிருதயத்துல என்ன நினைச்சார்கள்னு அது பரியந்தம் போய் அவர்களால சொல்ல முடிஞ்சது. அதனாலதான் நமக்கு அபூர்வமா இருக்கு இவா சொல்ற அர்த்தங்கள்லாம். வெறும் தமிழ் அறிவை மட்டும் வச்சுண்டு கொஞ்சம் சம்ஸ்கிருத அறிவை தெரிஞ்சு ரெண்டையும் பூன் கட்டி அர்த்தம் எழுதினா அது சரியா வராது.
அந்த தபஸ் நமக்கு வேணும். ஆழ்வார்களும் அந்த அனுகிரகத்தை நமக்கு பண்ணியிருக்கணும். அப்பதான் அவளுடைய திருவுள்ளம் புரியும். ஏன்னா வெறும் அதெல்லாம் வெறும் புன்கவிதை இல்லையே. ஆழ்வார்களுடைய கவிதைகள் பகவானால அனுகிரகம் பண்ணப்பட்ட மயர்வர மதிநலம் அருளப்பட்டு அருட்கவியா வெளியில வர்றது. அப்போ அதற்கு எழுதக்கூடிய வியாக்கியானங்களும் அப்படி இருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட பெருமையோட இருக்கணும். அதனால நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்களுக்கு அவ்வளவு மதிப்பு. அப்போ இது கண்ணன் கபிஸ்தலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு உண்டான பாசுரம். ஆழ்வார் திருவுள்ளத்துல ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருந்தது இந்த கபிஸ்தல பெருமாளை தான் அப்படின்னு வியாக்கியாதா அந்த இடத்துல நமக்கு உரை அருளி செய்கிறார். அப்போ இது ஒரு விதிவிலக்கு. திவ்யதேச பேர் வரல, ஆனா கூட இங்க நமக்கு வியாக்கியாதா சொல்லிட்டார், உரையாசிரியர் சொல்லிட்டாருன்னா சரி, அவ்வளவுதான். இன்னொரு ஒரு பாசுரம் 3ஆம் திருவந்தாதியில 61வது பாசுரம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்கு உறைவார்க்கு கோவில் போல் வண்டு வளங்கிளரும் சோலை வன் பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படின்னு ஒரு பாசுரம் வருது 3ஆம் திருவந்தாதி. இதுல நேரடியாக திருவரங்கம் அப்படின்னு பெயர் இடம்பெறல. ஆனா இந்த பாசுரம் திருவரங்க கணக்குல இருக்கு. ரங்கநாதன் எப்பவுமே இப்படிதான் கள்ளன் அப்படியே இழுத்துருவான் எங்க ஏதாவது. திருவரங்க கணக்குல இந்த பாசுரம் இருக்கு. என்னன்னு பார்த்தா கொண்டங்கு உறைவார்க்கு கோவில் போல். கோவில்னாலே ஸ்ரீரங்கம் தான் நம்ம சம்பிரதாயத்துல. கோவில் அப்படின்னு வந்துட்டதுனால இது ஸ்ரீரங்க கணக்குக்கு அப்படின்னு அர்ப்பணிச்சிருக்கார்கள் ஆச்சாரியர்கள்லாம். இன்னொரு பாசுரம் திருநெடுந்தாண்டகம் 22ல வருது. நைவளம் ஒன்றாராயா நம்மை நோக்கா எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோவில் என்றேற்கு இது வன்றோ எழிலாளி என்றார் தாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஊர் பேர் இல்ல அப்படின்னாலும் இதுவும் ஸ்ரீரங்கத்துக்கு தான். நேரடியா இது திருவரங்கத்துக்கு திருவரங்கம், தென்னரங்கம் அந்த மாதிரி எந்த பெயரும் இதுல இல்ல. திவதேச பெயர் வரல அப்படின்னாலும் இங்கேயும் எம்பெருமான் கோயில் என்றே இருக்கு அப்படின்னு வருது இல்லையா? அதனால இதுவும் ஸ்ரீரங்க மங்களாசாசனத்துக்கு தான். அப்போ நமக்கு என்ன ஒரு ரூல் புரியறதுன்னா, கோயில்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அப்படியும் இல்ல. ஏன்னா திருப்பாவையில உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு வருது இல்லையா? நமக்கு மாரிமலை மஞ்சள் பாசுரத்துல கோயில் நின்று இங்கனே போந்தருளி, திருப்பாவை 23. இந்த பாசுரத்துல கோயில்னு வந்திருக்கே, அப்ப இத ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னா அதை எடுக்கல. இந்த திருப்பாவை பாசுரத்தை ஸ்ரீரங்க கணக்குல போடல. திருப்பாவை 30 பாசுரங்கள்ல 4 பாசுரங்கள் தான் திவ்யதேச கணக்குல இடப்பட்டு இருக்கு. முதல் பாசுரம் மார்கழி திங்கள் திருவாய்ப்பாடிக்கு, 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் திருப்பார்கடல் கணக்குக்கு வருது. அடுத்தது 5வது மாயனை மண்ணு பாசுரம் திருவடமதுரை அந்த க்ஷேத்திர ஸ்தல பாசுரமாக உள்ளது. தூமணி மாடத்து பரமபதத்துக்குன்னு எடுத்திருக்கா. அப்போ இங்க கோவில்னு வருதே, இத ஸ்ரீரங்கத்துக்கு எடுக்கலாமேன்னு கேட்டா எடுக்கல. அப்போ நமக்கு அது ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம் அப்படின்னு தான் சொல்ல தோன்றது. பின்னால வியாக்கியானம் எழுதுறவர்கள் கோவில்னு வர இடங்கள் எல்லாம் எடுக்கிறா ஸ்ரீரங்கத்துக்கு. அதாவது மாமுனிகளுக்கு பிற்பட்ட காலத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்கள் இதெல்லாம் எடுத்திருக்கா. அது தனி. நான் மாமுனிகள் கால பரியந்தம் சரமாச்சாரியர்னு ரங்கநாதன் கோட்டை கிழிச்சிட்டார் இல்லையா? அவரோட ரெங்க ரேகா அப்படின்னு அடியேன் சொல்றது. அன்னைக்கு லக்ஷ்மண் ரேகா கிழிச்சார் இல்லையா அப்படின்னு சொல்லுவாளே ராமாயணத்துல. அது மாதிரி ரங்கநாதன் ஒரு கோட்டை கிழிச்சிட்டாரு சரமாச்சாரியர்னு. அது பரியந்தம் வச்சுட்டு பார்த்தா கோவில் அப்படின்னு வர்ற இடங்கள் அவ்வளவையும் தூக்கி ரங்கநாதர் இருக்கணும் போடல. கோவில்னு வரக்கூடிய 3ஆம் திருவந்தாதி திருநெடுந்தாண்டக பாசுரங்களை ஸ்ரீரங்கத்துக்குன்னு எடுத்தாலும் திருப்பாவை முக்கியமாச்சு. அதுல கோவில்னு வர்றது எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா ஒரே காரணம் தான் சொல்ல முடியும். ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் ஆச்சாரியர்களுக்கு தான் புரியும். அவ எங்க ஸ்ரீரங்கத்தை நினைச்சிருந்தாலும் அங்க வரக்கூடிய கோவிலை தான் இவ ஸ்ரீரங்க கணக்குல போட்டிருக்கா அப்படின்னு நாம சொல்லலாம். இன்னொரு பாசுரம் திருவிருத்தம் 50. உண்ணுதல் மாமை ஒளிபயவாமை மண் முதல் சேர்வுற்று அருவி செய்யான் இருக்கும் மாமலைக்கே அப்படின்னு இந்த பாசுரத்துல ஒரு வரி வர்றது. இங்க மாமலை அப்படிங்கிறது திருவேங்கடத்தை குறிக்கிறது. திவதேச பேர் இல்ல, ஆனாலும் இது திருவேங்கட கணக்குக்கு அப்படின்னு. இப்ப மாமலையாவது நீர்மலையேன்னு பின்னாடி வருது. எத்தனையோ க்ஷேத்திரங்கள்ல குளமலை கோலமலை அப்படின்னு திருமாலிருஞ்சோலை பதிகத்துல வருது. அப்ப மலைன்னு சொன்னாலே திருவேங்கடத்துக்கு போடலாமே. அதான் திவ்யதேச பேர் தான் இல்லையே.
பேர் இல்லாத போது நம்ம எப்படி எடுத்துட்டா என்ன அப்படின்னு வைக்கல இவா. திருவிருத்தத்துல இந்த இடத்துல அருவி செய்யானிற்கும் மாமலைக்கே அப்படின்னு வரக்கூடிய வரி ஆழ்வார் ஹிருதயத்துல திருவேங்கடத்துறைவான நினைச்சுட்டுதான் பாடினார் அப்படிங்கறதுனால இவர் இதை எடுத்து திருவேங்கட கணக்குக்கு உரையாசிரியர் அர்ப்பணிச்சிருக்கார். இந்த இடத்துல மாமலைக்கேங்கிறது திருவேங்கடமுடையானை குறிக்கிறது. இது ஸ்தல பாசுரம் திருவேங்கடத்துக்கு. பெரிய திருமொழியில 5-5 அந்த பதிகத்துல முதல் 2 பாசுரங்கள் வெறுவாதாள் வாய்வெருவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அடுத்தது கலையாளா அகழல்கும், அதுல மெய்ய மலையாளன் அப்படின்னு ஒரு வரி வர்றது. இந்த 2 பாசுரங்கள்லயுமே சுஸ்பஷ்டமா 2 திவ்யதேசம் இருக்கு. முதல்ல வேங்கடமே வேங்கடமேன்னு இருக்கு பெருவாதாள்ல. அடுத்த பாசுரத்துல மெய்ய மலையாளன் அப்படின்னு 2 க்ஷேத்திரங்கள் திவ்யதேச பேர் இடம்பெற்று இருக்கு இல்லையா. அப்போ அப்படிங்கும் போது அந்த க்ஷேத்திரத்துக்குன்னு இந்த 2 பாசுரங்களை எடுக்கலாம். ஒரு முதல் பாசுரம் திருவேங்கடத்துக்கு, 2வது பாசுரம் திருமெய்யம் க்ஷேத்திரத்துக்கு அப்படின்னு எடுக்கலாம். ஆனா அப்படி எடுக்கல. இந்த மொத்த பதிகத்தையும் திருவரங்கத்துக்கு அப்படின்னே தான் எடுத்திருக்கார்கள் ஆச்சாரியர்கள். என்ன கணக்குன்னா சாற்று பாசுரம் தான் க்ளூ அவர்களுக்கு. சேலுகளும் வயல் புடை சூழ் திருவரங்க தம்மானை சிந்தை செய்த அப்படின்னு சாற்று பாசுரத்துல அந்த வரி வந்துருது. ஆழ்வாரே சொல்லிட்டார், நான் திருவரங்க தம்மானை சிந்தை செய்துட்டுதான் இதெல்லாம் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. எப்பவுமே ரங்கநாதர் இப்படிதான் இந்த ராங் சைட்ல ரப் பண்றதுன்னு ஒண்ணு சொல்லுவா. இவர் இவர் இப்படி எல்லாம் ட்ரிக் பண்ணியே இவர் அக்கௌண்ட்ல நிறைய சேர்த்துட்டார். இன்னைக்கு திவ்யதேச கணக்குல அதிகமான பாசுரங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு தான், 247 பாசுரங்கள். 2வது இடம் திருவேங்கடமுடையானுக்கு. எவ்வளவு வித்தியாசம், 202 அவருக்கு. ஏதோ 247 இவருக்குன்னா இவர் ஒரு 240வது பிடிச்சிருக்கலாம் இல்லையா. எவ்வளவு தள்ளிட்டார் பாருங்க எல்லாரையும் பின்னாடி. இதுதான் இவரோட வேலை. இந்த கியூல அப்படியே தள்ளுமுழு பண்ணி சில பேர் முன்ன போயிடுவா. அந்த மாதிரி ரங்கநாதனுக்கு தான் அந்த தழுக்கு ரொம்ப உண்டு. இங்க இந்த 2 பாசுரங்கள்ல முதல் பாசுரம் வேங்கடமே வருது திருவேங்கடத்துக்கு, 2வது மெய்ய மலையாளன் வருது திருமையத்துக்குன்னு இவ எடுக்கல. ஏன்னா சாற்று பாசுரத்துல இப்படி ஆழ்வாரே சொல்லிட்டதுனால, திருமங்கி ஆழ்வாரே பாடிட்டதுனால இந்த 10மே இந்த பதிகமே ஸ்ரீரங்கத்துக்கு தான் வரிசையா வரும். ஸ்ரீரங்கத்துக்கு நமக்கு அந்த பெரிய திருமொழியில பார்த்தேன்னா வரிசையா தொடர்ச்சியா ஸ்ரீரங்கத்துக்குன்னே வரும். ஆழ்வாருடைய பாசுரங்கள் மொத்தமா 50 வரும் ஸ்ரீரங்கத்துக்கு இவருடைய பெரிய திருமொழியில. இது மாதிரி இது முழுக்க ஸ்ரீரங்க பதிகம் தான். நடுவுல எந்த திவ்யதேசத்தை ஆழ்வார் சிந்தனை செய்திருந்தாலும் இது மொத்தமும் ஸ்ரீரங்கத்துக்குன்னு அவரே சொல்லிட்டதுனால இது ஸ்ரீரங்க கணக்குக்கு தான். இதே போல சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு அப்படின்னு ஒரு பதிகம், திருவாய்மொழி 6:6. அந்த பதிகத்துல 10 பாசுரங்கள்லயும் திவதேச பெயர் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த பதிகம் முழுக்க திருவேங்கடத்துக்கு அப்படின்னு இட்டிருக்கார்கள். ஏன்னா சாற்று பாசுரம் தான் க்ளூ. கட்டெழில் சோலை நல் வேங்கடவாணனை கட்டெழில் தென்குருகூர் சடகோபன் சொல் கட்டெழில் 1010 வல்லவர் கட்டெழில் வானவர் போக முன்பாரே அப்படின்னு சாற்று பாசுரத்துல கட்டெழில் சோலை நல் வேங்கடவாணனை அப்படின்னு சொல்லிட்டார். சாற்று பாசுரத்துல எப்ப திருவேங்கடம் பேர் வந்துருத்தோ அப்ப இந்த மொத்த பாசுரமும் 10மே இந்த பதிகம் முழுக்க திருவேங்கட கணக்குக்கு தான் அப்படின்னு ஆச்சாரியர்கள் போட்டிருக்கா. அதான் மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு பதிகம் முழுக்க நமக்கு திருமலை பாசுரம் அந்த கணக்குல சேரும். சரி, இப்போ என்ன தோன்றது நமக்கு, சாற்று பாசுரத்துல க்ளூ இருந்துட்டா அந்த பதிகம் முழுக்க அந்த திவ்யதேசம் அப்படின்னு தோன்றது இல்லையா. அதான் இல்ல, அந்த விதியும் இங்க பொருந்தல. எப்படி முதல்ல நாம பார்த்தோம் திவ்யதேச பேர் இருந்துட்டா திவ்யதேச கணக்கான்னு பார்த்தா ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் பாசுரத்துல எந்த க்ளூவுமே இல்ல, ஆனா திவ்யதேசத்துல சேர்றது. சரி, அடுத்தது சாற்று பாசுரத்துல இருந்துட்டா அந்த பதிகம் முழுக்க அப்படின்னு ஒரு 2-3 இருக்கேன்னு பார்த்தா அதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இன்னொரு இடத்துல திருவாய்மொழி 4:5-11 மாறி மாறாத தன்னம் மாலை வேங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூம் பொழில் சூழ் குருகூர் நகர் காரி மாறன் சடகோபன் சொல்லா 1010 வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு இந்த பாசுரம் வருது. சாற்று பாசுரத்துல வேங்கட தன்னலை அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த பதிகம் முழுக்க திருவேங்கடத்துக்குன்னு போடணும். அப்படித்தானே வந்துட்டு இருக்கு நமக்கு. சாற்று பாசுரம் க்ளூ இருந்துட்டா அந்த பதிகம் முழுக்க அந்த ஸ்தலத்துக்கு அப்படிங்கிற கணக்குல இது விடுபடுறது. ஏன்னா இந்த ஒரு பாசுரம் மட்டும்தான் திருவேங்கடத்துக்குன்னு எடுத்திருக்கா. இந்த பதிகம் முழுக்க திருவேங்கடத்துக்கு இல்ல. இந்த பதிகம் வீற்றிருந்து 7 உலகும் தனிக்கோள் செல்லன்னு ஆரம்பிக்கிறது.
இந்த பதிகம் முழுக்க இதுல வேற எந்த திவ்ய தேசத்து பேரோ வரல. சாற்று பாசுரத்திலையும் வேங்கட தன்னலை அப்படின்னு இருக்கு. அப்ப இத முழுக்க எடுக்கலாமேன்னா எடுக்கல. இந்த சாற்று பாசுரம் மட்டும்தான் திருவேங்கட கணக்குக்கு எடுத்திருக்கார்களே ஒழிய மற்ற பாசுரங்களை திருவேங்கட கணக்குல போடல, ஸ்தல பாசுர திவ்யதேச கணக்குல போடல. அப்போ நம்ம எப்படி இதுக்கு ஒரு பொது விதி அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன கணக்குல பின் நாட்கள்ல வந்த வியாக்கியாதாக்கள் ஒரு பாசுரத்தை திவ்யதேசத்துக்குன்னு சேர்த்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அவர்கள் என்ன செஞ்சிருக்கார்கள்னா விதிப்படி அவர்கள் பார்க்கல. ஆழ்வார்கள் ஹிருதயம் என்னவோ அது பரியந்தம் இவர்கள் சென்று அதை புரிஞ்சுண்டு வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கார்கள். அப்போ ஒருத்தருடைய ஹிருதயம் தெரிஞ்சாதானே அவ சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னு நம்மளால யூகிக்கவே முடியும். ஆழ்வார்கள் ஹிருதய பரியந்தம் ஏறிதான் இவர்கள் புரிஞ்சுட்டு இருக்கார்கள். அதனாலதான் பின்னாட்கள்ல எம்பெருமானார் வந்து திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினேவை எடுத்து அந்த திருநாரணனுக்கு சாத்தினார் அப்படின்னு இருக்கு, மேல்கோட்டை செல்லப்பிள்ளைக்கு வச்சாருன்னு இருக்கு. ஏன்னா அவர் காலத்துலதானே கமெண்ட்ரி ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த பாசுரத்தை எம்பெருமானார் நினைச்சிருக்கார். சுவாமி நம்மாழ்வார் ஹிருதயத்துல திருநாரணன் இருந்திருக்கார், மேல்கோட்டை திருநாரணன் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த பாசுரத்தை அங்க சமர்ப்பிச்சிருக்காரு இல்லையா. இப்படி எல்லாம் பின்னாட்கள் இவர்கள் பண்றார்கள். அப்போ ஆழ்வார்கள் ஹிருதயம் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு தான் புரியும். அதை புரிஞ்சுட்டுதான் அவர்கள் திவ்யதேச கணக்குக்கு எதெல்லாம் சேரும் அப்படின்னு பாசுரங்கள்ல இருந்து எடுத்து போட்டிருக்கார்கள். சரி, இப்போ திவ்யதேச கணக்கின்படி பார்த்தா திரு அத்தியூர் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் கஷேத்திரம். இந்த காஞ்சிபுரம் நம்மாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் கிடையாது. காஞ்சிபுரம் கஷேத்திரத்துக்கு நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம் இல்ல. திருமங்கையாழ்வார் 4 பாசுரங்கள், பூதத்தாழ்வார் 2 பாசுரங்கள், பேயாழ்வார் 1 பாசுரம் என்று 7 பாசுரங்களால இந்த ஆழ்வார்கள் மூவரும் காஞ்சிபுரத்தை பாடியிருக்கார்கள். ஆனா காலக்ஷேபம் சாதிக்கும் போது பெரியோர்கள்லாம் என்ன சொல்றார்கள்னா, ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே தேவ பெருமாளைத்தான் போற்றுகிறார் அப்படின்னு ஆரம்பிப்பார்கள். ஏன்னா திருவாய்மொழி எடுத்த எடுப்புல முதற் பாசுரத்திலேயே அயர் வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு வருது இல்லையா, அந்த வரி தேவ பெருமாளை தான் பிரதிபாதிக்கிறது அப்படின்னு சாதிப்பர் பூர்வர்கள். நம்ம நிறைய கேட்டிருப்போம். இது மட்டும் இல்ல, எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு திருவிருத்தம் முதல் பாசுரமே காஞ்சி தேவ பெருமாள் இடத்துல இருந்தே தொடங்குறது அப்படின்னு அனுபவிப்பர் பெரியோர். இது ஒரு முறை இருக்கு. இந்த முறைக்கு நாம ரசோக்தின்னு ஒரு பேர் வைக்கலாம். இப்போ இந்த வைஷ்ணவ ஒரு பரிச்சயமே இல்லாத யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்து உட்காந்து காலக்ஷேபம் கேட்டான்னா அவன் என்ன புரிஞ்சுப்பான்? திவ்யதேச கணக்குல இது இருக்கான்னு எடுத்து பார்ப்பான். நம்மாழ்வாருடைய முதல் பாசுரம் திருவாய்மொழி திவ்யதேச கணக்குலயே இல்லையே, நீங்க என்னமோ நம்மாழ்வார் தேவபெருமாள் தான் பாடினார்னு சொல்றேன் கேட்டுருவோம், எதிர்கேள்வி கேட்டுருவோம். நம்ம வந்து கேள்விகளை தவிர்க்கிறோமே ஒழிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்ல. நியாயம் தானே, லாஜிக்கா தானே கேட்கிறான் ஒருத்தன் அந்த கேள்விய. இப்ப கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கேள்வி கேட்க கேட்கதான் சம்பிரதாயம் புஷ்டி ஆகும் அப்படிம்பார் புத்தூர் சுவாமி. கேள்விகளை வந்து சாய்ஸ்ல விட்டுட்டே இருக்கக்கூடாது. கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அவன் என்ன சொன்னாலும் அதான் அப்படின்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒருத்தரை ஸ்டாப் பண்ணிட்டா அவன் என்ன பண்ணிடுவான்னா தப்பா போய் எத்தையாவது தெரிஞ்சுருவான், மிஸ்கைட் ஆகி போயிடுவான். அதனால கேள்விகள் நிறைய கேட்க 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 கேட்கதான் நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய விசிஷ்டாத்வைத மதமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதனால கேள்விகள் அவசியம் கேட்கணும். இப்போ ஒருத்தன் இப்படி கேட்டுடுறான், இந்த மாதிரி திவ்யதேச கணக்குல வரலையே நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னா அதற்கு மேல ரசோக்தின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எனக்கு காஞ்சிபுரம் பெருமாளை பாக்குறச்சே தாபமா இருக்கு. அடாடா, நம்ம தேவ பெருமாள் எப்படி என்ன ஒரு வாத்சல்ய மூர்த்தியா இருக்கார், பேருக்கு ஏற்ப அருளாளரா இருக்கார், நம்மாழ்வார்னா அவரை பாடி இருக்கணும், இப்படி விட்டு போயிடுத்தேன்னு நமக்கு தாபமா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அந்த சூச்சனை வருது, எம்பெருமானுடைய பெயர் சூச்சனையாக அவர் பிரபந்தத்துல இடம் பெறுதுன்னா அதை ஏன் நாம சொல்லக்கூடாது? தப்பா நம்முடைய சம்பிரதாயத்துக்கு விருத்தமா இல்லாத பட்சத்துல ரசோக்திகளுக்கு அனுமதி உண்டு. சம்பிரதாய எல்லைகளுக்குள்ள நாம பேசும் பட்சத்துல அதற்கு அனுமதி உண்டு. இப்போ ஆழ்வாருடைய ஏதோ ஒரு பிரபந்தத்திலேருந்து ஒரு தேவதாந்திர நாமம் எதுக்கோ வருது, தேவதாந்திரங்கள்லாம் வந்து எம்பெருமான சேவிக்கிறான்னு வருது. அந்த தேவதாந்திரத்து பேரை மட்டும் எடுத்துட்டு ஆழ்வார் இவரை பாடி இருக்காருன்னு நம்ம ட்விஸ்டடா ஒரு அர்த்தம் சொல்லக்கூடாது, வேணும்னே திரிச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா அது சம்பிரதாயத்தை விட்டே வெளியில போறது இல்லையா, சம்பிரதாயத்தின் அடிப்படை கருத்துக்கு மாறுபடுது. அப்படி சொல்லக்கூடாது. சம்பிரதாயத்துக்கு முரண்படாம சம்பிரதாய எல்லைகளுக்குள்ள நம்மளால ரசோக்தி சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லலாம்.
இதற்கு நமக்கு இடம் கொடுத்திருக்கார்கள் பின்னாட்கள்ல வந்த நம்முடைய பெரியோர்கள். அதனால திருவிருத்தம் எடுத்த எடுப்புல இமையோர் தலைவான்னு சொல்றது தேவபெருமாளதான், அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொல்றது தேவபெருமாளதான் அப்படின்னு காலக்ஷேபத்துல இன்னைக்கும் எல்லா பெரியோர்களும் இதை சாதிக்கிறான். இந்த வழக்கத்தை நாம ரசோக்தின்னு ஒரு பேர் இட்டுக்கலாம். இந்த அடிப்படையில தான் இப்ப இவ்வளவும் அவதாரிக்கணும். இந்த அடிப்படையில தான் நாம் ஆண்டாள் பாடிய ஆலயங்களை அனுபவிக்க போறோம். ஆண்டாள் பாடிய ஆலயங்களை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒண்ணு கிரமோக்தின்னு பிரிச்சுக்கலாம், இன்னொன்னு ரசோக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சொன்னதுபடி கிரமோக்தி அப்படின்னா திவ்யதேச கணக்கில் இடம்பெற்றுள்ள ஆண்டாள் மங்களாசாசனங்கள் எதுவோ அதுதான் கிரமோக்தி. கிரமம்னா ஒரு ஆர்டர். பூர்வர்கள்லாம் ஆண்டாள் எந்த க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ணினான்னு திவ்யதேச கணக்குல இட்டிருக்கார்கள் சில பாசுரங்களை எடுத்து. அது மட்டும்தான் கிரமோக்தியில சேரும், ஆண்டாளுடைய மங்களாசாசனங்கள் அப்படிங்கிற கணக்குல சேரும். ரசோக்திங்கிறது நம்முடைய பிரதிபைக்கு ஏற்ப, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நாம ஆண்டாள் ஸ்ரீ சுக்தியை அனுபவிக்கலாம். அதுதான் ரசோக்தி. திவ்யதேச பேர் நேரடியா இடம் பெறல அப்படின்னா கூட திவ்யதேச எம்பெருமானுடைய திருநாமம் குறிப்பா இருக்கு, சூச்சனையா இருக்கு அப்படின்னா அதை நாம ஆண்டாள் பண்ணின மங்களாசாசனம், ஆண்டாள் பாடிய ஆலயங்கள்ங்கிற கணக்குல எடுத்துக்கலாம். அதற்கு நமக்கு வழிகாட்டி இமையோர் தலைவா, அயர் வரும் அமரர்கள் அதிபதி, இதெல்லாம் தான். இத காஞ்சிபுரம் பெருமாளுக்கு பெரியோர்கள் எடுத்திருக்கா இல்லையா? திவ்யதேச கணக்குல பார்த்தா இந்த 2 பாசுரமும் காஞ்சிபுரம் கணக்குல வரலையே, எடுக்கலாமா அப்படின்னா, எனக்கு ஈடுபடுறது ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து நான் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன். எனக்கு நம்மாழ்வார் பாசுரம் இருந்தாதான் மனசு ஈடுபடுறது, சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டாளுடைய ஸ்ரீ சுக்திகள்ல திவ்யதேச எம்பெருமான் திருநாமம் சூச்சனையா இருந்தா நாமளும் அந்த கோவிலுக்குன்னு அதை எடுத்துக்கலாமே. அதனால இப்படி ஒரு ஆர்டரை நாம வச்சுப்போம், ரசோக்தி கிரமோக்தி அப்படின்னு. இதை முதல்ல ஆண்டாள் தனியன்ல இருந்தே நாம தொடங்கலாம். நாச்சியார் திருமொழி அல்லிநாள் தாமரை தனியன் திருக்கண்ணமங்கை ஆண்டான் அருளி செய்தது பிரசித்தமா தெரியும். இந்த அல்லிநாள் தாமரை தனியன்லயே 5 திவ்யதேசங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. ஒரு விஷயம் நினைவுபடுத்திக்கிறேன், இந்த ரசோக்தி முழுக்க அடியனுடைய பாவங்கள் தான், அடியனுடைய பாவங்கள் தான் இந்த ரசோக்தி. கிரமோக்தியை பொறுத்த வரைக்கும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் அது இடம்பெறும். கிரமோக்திங்கிறது பூர்வர்கள்லாம் எதை எடுத்திருக்கார்களோ, ஆண்டாள் பாடினதாக எந்த க்ஷேத்திரங்களை எடுத்திருக்கார்களோ அதெல்லாம் கிரமோக்தியில வரும், அது பின்னாடி வச்சுப்போம். முதல்ல ரசோக்தியை பார்த்துடுவோம். ரசோக்திங்கிறது முழுக்க முழுக்க அடியனுடைய பாவங்கள் தான். பாவங்களுக்கு நம் சம்பிரதாயத்துல இடம் இருக்கிறதுனால துணிந்து இதை அடியேன் சொல்றேன். முதல்ல ஆண்டாளுடைய தனியன், அதுல 5 திவ்ய தேசங்களே சூச்சனையாக குறிப்பா க்ளூ மாதிரி இடம்பெற்று இருக்கிறது. என்னன்னா, அல்லிநாள் தாமரை மேல் ஆரணங்கு. அது புரியுறது நமக்கு. யாரு அல்லிநாள் தாமரை அப்படின்னா அன்றளர்ந்த அந்த தாமரை புஷ்பத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமியார், பெரிய பிராட்டியார். ஆரணங்கின் இன் துணைவி. சரி, இந்த ஆரணங்கு யாரு? இந்த மகாலட்சுமி யாருன்னா திருவள்ளரை மகாலட்சுமி. திருவள்ளரையில இருக்கக்கூடிய பங்கைய செல்வி நாச்சியார். ஆரணங்கின் இன் துணைவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மியின் பிரியசகி தேவியும் அப்படின்னு பூசூக்தம் நமக்கு சொல்றது. பூமாதேவிக்கு என்ன பெருமைன்னா, லக்ஷ்மிக்கு சகியா இருப்பாளாம், எப்பவுமே தோழியா இருப்பாளாம். சாட்சாத்து மகாலட்சுமி தாயாருக்கு இவள் ஒரு தோழியாக பூமி பிராட்டி எப்பவுமே இருப்பாள் அப்படின்னு இருக்கு. லக்ஷ்மி கஷேத்திரம் அப்படின்னு திருவள்ளரைக்கு பெயர். அதனால அல்லிநாள் தாமரை மேல் ஆரணங்குங்கிறது திருவள்ளரையில இருக்கக்கூடிய மகாலட்சுமியார், அவளுடைய சகியாக இருக்கக்கூடிய ஆண்டாள். அதனால அல்லிநாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி அப்படின்னா அது திருவள்ளரை ஆண்டாள் அப்படின்னு நாம அனுபவிக்கலாம். ஏன் இப்படி அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஹேத்து சொல்லணும் இல்லையா? நான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஹேத்து சொல்லணும். பெரியாழ்வாருடைய பூர்வீகம் திருவள்ளரை தான். பெரியாழ்வாருடைய தாயார் தகப்பனார் திருவள்ளரையில தான் வாசமாக இருந்தார்கள். திருவள்ளரையை சேர்ந்த பூர்வசிகர்கள் தான் அவர்கள்லாம். முகுந்த பட்டர், பத்மா அப்படின்னு அவளுக்கு திருநாமம். பெரியாழ்வாருடைய பெற்றோர், அந்த பெற்றோர் இருந்தது திருவள்ளரையில தான். அப்புறம் பிற்காலத்துல இங்க கைங்கரியத்துக்கு ஆட்கள் வேணும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்படிங்கிறதுனால பூர்வசிகர்கள் மைக்ரேட் ஆகி இங்க வந்துட்டான், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டான். வந்தப்புறம் பெரியாழ்வார் இங்க அவதாரம் பண்ணிட்டார். அடியன் ரொம்ப தாபப்படுறது, அவர் அங்கேயே அவதரிச்சிருந்தா திருவள்ளரை பெரியாழ்வாரின் அவதார ஸ்தலம்னு சொல்லியிருக்கலாம், ஒரு ஆழ்வாருக்கு அவதார ஸ்தலம்னு ஆயிருக்கும். ஆனா அவர் தோன்றினது, பெரியாழ்வார் அவதரிச்சது இவ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த பிற்பாடுதான். அதனால பெரியாழ்வாருக்கு என்ன இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா, நம்ம எங்கதான் வாழ்க்கை அமைஞ்சிட்டாலும் செட்டில் ஆயிட்டாலும்
எங்களுக்கெல்லாம் பூர்வீகம் அந்த ஊர் தான், நேட்டிவ் அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெரியாழ்வாருக்கு பூர்வீகம்ங்கிறது திருவள்ளரை. அப்போ நம்மளும் அதுல இருந்தே ஆரம்பிக்கலாமே. முதல்ல எடுத்த எடுப்புல நமக்கு அது உச்சிதமா வாக்கியங்களும் இருக்கு. அப்போ அள்ளினாள் தாமரை மேல் ஆரணங்கினியின் துணைவியா இருக்கிற ஆண்டாள் யாருன்னா திருவள்ளரை ஆண்டாள். மல்லிநாடு ஆண்ட மடமையில், மல்லிநாடுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், மல்லிராணின்னு ஒருத்தி அந்த பிரதேசத்தை ஆட்சி பண்ணினாலும் முற்காலத்துல. அதனால அதற்கு மல்லிநாடுன்னு பேர் வந்தது. பிற்காலத்துல ஆண்டாள் அவதரிச்ச பிற்பாடு இவன் மயில் மாதிரி இருந்தா கம்பீரமா. பொதுவா பெரிய பிராட்டியார சொல்லும் போது ஹம்சம் மாதிரி சொல்லுவோம். லக்ஷ்மீன் விஹார ரசிகாம் இவ ராஜஹம்சீன் அப்படின்னு அன்னப்பறவையாட்டம் இருப்பா பெரிய பிராட்டியார். ஆண்டாளை சொல்லும் போது மயில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்னப்பறவை ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கும், ரொம்ப முக்தமா இருக்கும். ஆனா மயில் அப்படி இல்ல, கம்பீரமா இருக்கும். அது இவ ரெண்டு பேர்ட்டையும் உண்டு. சும்மா ஒண்ணும் ஒரு ரசனைக்காக இவ இதெல்லாம் போடல. அவ சுபாவத்தை அனுசரிச்சுதான் மயிலா அன்னமா இதெல்லாம் போட்டிருக்கா. பெரிய பிராட்டியார் ரொம்ப சாஃப்டா சாந்தமா முக்தமா இருப்பா, பாவமா இருப்பாம்பல்ல, பேதை அப்படி இருப்பா. அந்தாமரை பேதை மா மணவாளன்னு வருது, அப்படி இருப்பாளாம். ஆண்டாள் எப்படின்னா கம்பீரமா இருப்பா, தடால் புடால் தான். ஸ்ரீ சுக்திகளே பார்த்தா அப்படிதான் இருக்கும் நமக்கு. கம்பீரமா இருக்கும், இவளுடைய சுபாவமும் கம்பீரமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர்பா இல்லையா? அந்த மாதிரி நம்மளே போனா கூட சட்டுன்னு நம்ம கிட்ட ஃப்ரெண்டா பழகிடுவா. பெரிய பிராட்டியார்கிட்ட போனா நம்ம குழந்தைகளா தான் போவோம். யாரா இருந்தாலும் பகவான்கிட்ட நாயிகா பாவமே இருந்தா கூட குழந்தைகளாட்டம் தான் போய் நிற்போம். ஆண்டாள்கிட்ட அப்படி இல்லை. நாம ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தா உடனே அக்செப்ட் பண்றது ஆண்டாள் தான். ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிடலாம் ஆண்டாள்கிட்ட. அந்த மாதிரி நடந்துப்பா. அது ஏன்னா மயில் மாதிரி ஒரு காம்பீரியம் அவள்கிட்ட உண்டு. அதனால மல்லிநாடுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், மல்லிநாடு ஆண்ட மடமயில் அப்படின்னா ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அவதார ஸ்தலத்து ஆண்டாள். அவளை இந்த வாக்கியம் பிரதிபாதிக்கிறதா நாம எடுத்துக்கலாம். மெல்லியலாள் அப்படின்னா சோலைமலை ஆண்டாள். ஏன் அப்படின்னு கேட்டா, மென்மை எதுல இவளுக்கு மென்மை? பிரிவு பொறுக்க மாட்டாத மென்மை உடையவள் இவள். எம்பெருமானோட அந்த விஸ்லேஷம் அதை பொறுத்துக்க முடியல. பிராட்டி கூட அசோகவனத்துல 10 மாசம் பொறுத்துன்னு இருந்தா அப்படின்னு எல்லாம் வருது நமக்கு சரித்திரங்களை பார்த்தா. ஆனா இவள் அந்த பிரிவு பொறுக்க மாட்டாம எத்தையாவது பண்ணிட்டே இருப்பா. எப்படியாவது பகவான் வந்துட மாட்டானான்னு காமன் நோன்பு நோக்கிறது, சிற்றில் இழைக்கிறது, பனி நீர் ஆடுறது, கூடல் இழைச்சு பாக்குறது, குயில தூது விடுறது, எதையாவது ஒண்ணு பரபரபரன் எத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு அவன் வந்துட மாட்டானான்னு அந்த ஆசை. கிருஷ்ண திருஷ்ணைங்கிறோம் இல்லையா? அந்த ஆசை ஆண்டாளுக்கு. அந்த பிரிவு பொறுத்துக்க முடியாத ஒரு பெரும் காதல் கண்ணன் இடத்துல. அந்த மென்மை அவளுக்கு இருக்கு. அதனால அவ என்ன பண்றா, அந்த மென்மையினால அழகருக்கு நான் வெண்ணையும் அக்கார விடிசலும் அம்சி பண்றேன், எனக்கு அழகர் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. இப்போ இதுலயே அடிய நினைச்சுக்கிறது, இப்போ ஒரு புளியோதரையும் திருமால் வடையும் அம்சி பண்றேன் அழகருடைய பெருமைக்கு அப்படின்னு நினைச்சுக்காம, அதுல கூட ஒரு மார்த்தவம் இவள்கிட்ட. நான் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார விடிசில் அம்சி பண்றேன் அப்படின்னு வேண்டின்றதாக ஒரு விஷயம் இந்த பிரசங்காத்து விண்ணப்பிச்சுக்கிறேன். அதாவது ஒரு முறை மதுரை ஸ்ரீ அரங்கராஜன் சுவாமி அவர்கள், அவர் இந்த தடாங்கிற அளவு எவ்வளவு அப்படின்னு அவெல்லாம் விசாரம் பண்ணியிருக்கா. அவர்கள் காலத்துல தடாங்கிறது பெரிய கடாரமா, நம்ம கோயில்கள்ல கடாரத்தில் பூரித்து வைத்தேங்கிறார்ல ஆழ்வார், அந்த மாதிரி பெரிய கடாரமா என்ன அப்படின்னா ஒரு சொம்பு அளவாம் தடாங்கிறது. ஒரு பெரிய மன்னார்குடி சொம்பும்பால அந்த சொம்பு அளவாம் தடா அப்படிங்கிறது அப்படின்னு அவெல்லாம் அதை நிர்ணயம் பண்ணியிருக்கார்கள். அத இன்னைக்கு நினைச்சா நம்ம சுலபமா பண்ணிடலாம். இப்ப கூடாரை வெல்லும் பாசுரத்துக்கு இன்னைக்கு பண்றான் நிறைய இடங்கள்ல, 100 தடா அக்கார் வடிசி எல்லாம் பண்றான். இன்னைக்கு நாம பண்ணிடலாம், ஏன்னா வெண்ணெய் சுலபமா கிடைக்கிறது நமக்கு. ஆனா அன்னைக்கு காலத்துல அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கே ஒரு 6 மாசம் மெனக்கெட்டாராம் எம்பெருமானார். அவர் அங்க பால் கறந்து வெண்ணெய் எடுத்து எடுத்து வச்சு 100 தடா அளவுக்கு வரணுமே, அது அவ்வளவு சுலபம் இல்ல. 30-40 மாடுகள்ல தொடர்ந்து பாலை கறந்து அதை தயிராக்கி, தயிரை மோராக்கி, வெண்ணெய் எடுத்து வச்சு 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 அது 100 ரொம்பணும். அக்கார விடுசலுக்கே நிறைய நம்ம நெய்யும் வெண்ணையும் சேர்க்கணும். அப்ப அதுக்கு தனியா ஒரு 10-20 எடுத்து வச்சுக்கணும். தடா தனியா அக்கார விடுசல சேர்க்கறதுக்குன்னு ஒரு வெண்ணையோ நெய்யோ எடுத்து வச்சுக்கணும். அப்ப இது எல்லாம் சேர்ந்தா நமக்கு அவர் எவ்வளவு வெண்ணெய் நெய் தயார் பண்றதுக்கே அவளுக்கு காலம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவ இந்த அக்கார விடுசலை பண்ணி அப்புறம் அந்த வெண்ணெயை பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருந்து 100 தடாவை 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார விடுசலும்னு பண்ணினா இன்னைக்கு தேதிக்கு இதை சுலபமா பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, வெண்ணையும் சுலபமா கிடைக்கிறது, வாங்கி வச்சிடுறோம். அன்னைக்கு அவ பாடுபட்டு தான் இதை பண்ணியிருக்கா. அதனால அதுல அவருடைய அந்த ஸ்ரத்த எவ்வளவு மெனக்கெட்டிருக்கார் எம்பெருமானார். ஏன் அப்புறம் ஆண்டாள் வரமாட்டா? அதுதான் அதுல. அப்போ மெல்லியலாள் அப்படின்னா
சோலைமலை ஆண்டாள். இன்னைக்கு கூட அவளை பார்த்தா அந்த சமைக்கிற தோரணையிலே உட்கார்ந்துருப்பா. தலிகை பண்ற மாதிரி, தலிகை பண்ற ஒரு போஸ்டர் என்னவோ அது இருக்கும் அங்க ஆண்டாள்கிட்ட. நீங்க சோலைமலையில பார்த்தேன்னா தெரியும். ஏன்னா பெருமாள் வரணும், அழகர் வரணுங்கிறதுக்காக நான் வெண்ணையும் அக்கார வடிசலும் நைவேத்தியம் பண்றேன்னு வேண்டிக்கிறாள் இல்லையா? பிரிவு பொறுக்க மாட்டாத அந்த மென்மையினால இவள் சோலைமலை ஆண்டாள், மெல்லியலாள். ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள், ஆயர்பாடி கண்ணனுடைய ஆண்டாள் இவள். ஏன்னா எப்படி ஆண்டாள் ஆசைப்பட்டதை எம்பெருமானார் நிறைவேற்றினாரோ அது மாதிரி பிற்காலத்துல ஒரு பக்தர் நினைச்சுட்டாராம், ஆண்டாள் இதை மட்டும் ஆசைப்படலையே, என்னை பிருந்தாவன மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின், ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின்னு பின்னாடி 10 பாசுரங்கள்ல சொல்றா இல்லையா மற்றிருந்தீர்கள் களி அறியலாகா பாசுரத்துல. அத நாம பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு ஆண்டாள் காலமெல்லாம் ஆன விட்டு பிற்காலத்துல வந்த ஒருத்தர் அங்க போய் ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு ஒரு கோவில் கட்டினாராம். ரெங்கன்ஜி மந்திர்னு இன்னைக்கும் அது இருக்கு. அப்போ இது என்னன்னா எம்பெருமானார் பண்ணினதையே தனக்கு முன்மாதிரியா எடுத்துட்டு இவர் இதை செய்தாராம். அதனால அந்த ஆண்டாள் இருக்காளே அங்க இன்னைக்கு நாம போனா சுத்தி ஒரே ராதே கிருஷ்ணா தான், ஒரே கோபிகைகள் கூட்டம் தான், தலையில எல்லாம் கோஷா போட்டுட்டு கோபிகைகளா தான் இருப்பா பிருந்தாவனத்துல. நம்ம வைஷ்ணவியா ஒருத்தி கண்ணுல படமாட்டாளான்னு பார்த்தா அங்க போனா ஆண்டாள் கோவில் இருக்கு, நம்மளவா போனா கூட அங்கதான் பிரசாதப்படுவான். அந்த மாதிரி ஒரு இடம் இன்னைக்கு இருக்கு இல்லையா? ஆண்டாள் தன்னை உய்த்திடுமின்னு சொன்னதுனால அத்தையே எடுத்துட்டு ஒருத்தர் அங்க கோவில் கட்டியிருக்காரு. அதனால அவள் தான் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள், அந்த ஆயர்பாடி கண்ணனுடைய ஆண்டாள். தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு. எல்லாரையும் சொல்லிட்டு ஸ்ரீரங்க ஆண்டாளை சொல்லணும் இல்லையா? ஸ்ரீரங்க ஆண்டாள் இவதான். ஏன்னா தென் புதுவை வேயர் யாரு? பட்டர்பிரான் பெரியாழ்வார். பயந்தன்னா கொடுத்தன்னு அர்த்தம், கொடுக்கறது. பயத்தல்னா தருதல் அப்படின்னு அர்த்தம். பெரியாழ்வார் யாருக்கு கொடுத்தார் ஆண்டாள? ஸ்ரீரங்க நாயக்கனுக்கு. அதனால தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு யாருன்னா ஸ்ரீரங்க ஆண்டாள் தான். ஏன்னா அந்த பக்கம் வடக்கு வாசல்ல ஒரு விளக்கு இருக்கு, ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகா. வடக்கு வாசல்ல ஒரு விளக்கு இருக்குன்னா தெற்கு வாசல்ல ஒரு விளக்கு வேண்டாமா? அதனால தெற்கு வாசல்ல ஆண்டாள் சன்னதி, உள்ளாண்டாள் சன்னதின்னு நம்பெருமாள் இன்னைக்கும் மாலை மாத்திக்கிறார். அந்த உறையூர்ல இருந்து வரும்போது என்ன ஒரு ரஷ்அப்ல ஓடி வர. இங்க மட்டையடி உற்சவம், ரெங்கநாச்சியாருக்கு அவதார தினம்னு ஒரு பங்குனி உத்திரம், ஒரு அறக்க பறக்க ஓடி வரும்போது கூட அந்த ஆண்டாளோட மாலை மாத்துறத உடல அவர். அந்த அவசரத்திலையும் இவருக்கு அந்த அந்த பாரிப்பு, அதை இழந்துடக்கூடாது. வழியில வரும்போதே அவளோட ஒரு மாலை மாத்தல், வெளியாண்டாள் சன்னதியில ஒரு மாலை மாத்தல் பண்ணிட்டு தான் உள்ள வருவார். மத்தபடி கோவில்ல உள்ள நடக்கக்கூடிய உற்சவங்கள்ல பிரம்மோற்சவ காலகட்டங்கள்ல பார்த்தா உள்ளாண்டாள் சன்னதியில அவளோட மாலை மாத்தல் உண்டு. அதனால இது எப்படி இருக்குன்னா தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு, பெரியாழ்வார் கொடுத்த விளக்கு. தன்னுடைய பெண் அப்படி விளக்கு மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்திருக்காரு, குத்து விளக்காட்டம். அவள் தான் ஸ்ரீரங்கம் ஆண்டாள். அதனால அந்த பக்கம் ஒரு விளக்கு, இந்த பக்கம் ஒரு விளக்கு, 2 விளக்குக்கும் நடுவுல பெரிய பெருமாள் சயனம் கொண்டு இருக்கார். அப்படி அழகா அவர் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்குன்னு இருக்க, இவ வேயர் பயந்த விளக்குன்னு இருக்கா. இது தனியனை வச்சுண்டு நாம சொல்லக்கூடிய ஒரு ரசோக்தி. அடுத்தது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கோயில், திருமலை, பெருமாள் கோவில் இந்த 3 க்ஷேத்திரங்களுக்கும் பிராதானியம் உண்டு. எடுத்தெடுப்புல நாம ஸ்ரீரங்க, மங்கள நிதியம், கருணாநிவாசம் அந்த 3 க்ஷேத்திரங்களை ஸ்மரிச்சுட்டு தானே ஆரம்பிக்கிறோம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும். அது எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் உபலட்சணம் பொதுவா. அதனால பெரியோர்கள் இத சொல்றது உண்டு. ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், மேல்கோட்டை இந்த 4 ஸ்மரிச்சுண்டு ஆரம்பிச்சா 108 ஸ்மரிச்சுண்ட கணக்காயிடும் அப்படின்னு இது 4 மட்டும் எடுத்திருக்கார்கள். அப்போ கோவில், திருமலை, பெருமாள் கோவில் இந்த 3 க்ஷேத்திரங்களுக்கும் ஒரு ஏற்றம் உண்டு நம்ம சம்பிரதாயத்துல. இந்த 3 திவ்ய தேசங்களும் ஆண்டாள் ஸ்ரீ சூக்தியில ரொம்ப பொருத்தமா அழகா அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் இன்சைட்டா பார்க்கணும், இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா புரியாது. கொஞ்சம் டீப்பா இன்சைட்டா பார்த்தா எப்படி இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு தெரியும். கோவில் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை அப்படின்னு தனியன் இருக்கு நமக்கு. அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை அப்படின்னு இருக்கிறதுனால திருப்பாவை 30மே ரங்கநாதனை குறித்து பாடப்பட்டதுன்னு உய்யக்கொண்டார் தனியன் அருளி செய்கிறார். அப்போ திருப்பாவை 30மே ரங்கநாதனுக்கு தான். நடுவுல அதுல ஒரு 4 பாசுரம் 4 திவ்யதேச மங்களாசாசனம்னு சொன்னாலும் கோவில் ரங்கநாதனுக்கு வரலையேன்னு முதல்ல சொன்னேன் மாரிமலை மொழிஞ்சில்ல. கோவில் நின்று இங்கனைங்கிறது ரங்கநாதனுக்கு எடுக்காட்டாலும் அவர் 30 எனக்கு தான் எடுத்துட்டார். அப்போ அந்த திருப்பாவை 30 பாசுரங்களுமே ஸ்ரீரங்க நாயகனுக்காக ஆண்டாள் பாடியதுதான் அப்படின்னு தனியன்ல இருக்கு நமக்கு. இது கோவிலுடைய விஷயம். ஆண்டாள் ஸ்ரீ சுக்திகள்ல கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு. திருமலை எடுத்த எடுப்புல நாச்சியார் திருமொழியில வெய்யதோர் தழல்லுமிழ் சக்கர கை வேங்கடவர்க்கெண்ணை விதிக்கிற்றியே
அப்படின்னு முதல்ல தையொரு திங்களும் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. எடுத்த எடுப்புல வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே அப்படின்னு தான் நாச்சியார் திருமொழியை ஆரம்பிக்கிறான் ஆண்டாள். சரி, பெருமாள் கோவில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, நாச்சியார் தனியா காஞ்சிபுரம் மங்களாசாசனம் அப்படின்னு பண்ணல. ஆனாலும் தேவப்பெருமாளுக்குன்னே உண்டான ஒரு தனித்த லீலை, அதை பாடி நாச்சியார் திருமொழியை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். என்ன லீலைன்னா, பருந்தாட்களிற்றுக்கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் அப்படின்னு வருது, பூர்த்தி ஆறுது. அப்படிதான் நாச்சியார் திருமொழி பூர்த்தி ஆறுது. பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பரமன் யாரு? தேவப்பெருமாள் தான். கஜேந்திர வரதன். கஜேந்திர வரதன் தானே கஜேந்திர மோட்சம்னு பண்ணினார். அப்போ சூச்சனையா பார்த்தா கோதை தமிழ்ல திருப்பாவை முழுக்க திருவரங்கம்னு எடுத்துட்டா கோவில் அதனுடைய பிரஸ்தாவம் இருக்கு. எடுத்தெடுப்புல நாச்சியார் திருமொழி திருவேங்கடம்னு ஆரம்பிக்கிறதுனால திருமலையுடைய பிரஸ்தாவம் இருக்கு. பூர்த்தி ஆகும் போது தேவபெருமாளுடைய லீலையை சொல்லி பூர்த்தி ஆறதுனால பெருமாள் கோவிலுடைய ஒரு சூச்சனையும் இதிலே இடம்பெறுகிறது. இது கோவில் திருமலை பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகு. அடுத்தது ரசோக்தியில நாம எடுத்துட்டா, பொதுவா ஆண்டாள் சோழ நாட்டு திருப்பதிகள், பாண்டிய நாட்டு திருப்பதிகள், வடநாட்டு திருப்பதிகள் இதத்தான் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. ஆண்டாளுடைய மங்களாசாசனங்கள் இதுக்குதான் இருக்கு. பெரியாழ்வாருமே அப்படிதான். பெரியாழ்வார் பாசுரங்களை பார்த்தாலுமே இந்த 3க்கு தான் இருக்கு. அப்படின்னா கூட நாச்சியார் மங்களாசாசனம் தொண்டை நாட்டு திருப்பதி எதற்குமே இல்ல. இங்க தொண்டை நாட்டு கஷேத்திரங்கள் எவ்வளவு இருக்கு, ஆனா இது ஒன்றுத்திற்குமே நாச்சியாரோட மங்களாசாசனம் இல்ல. அப்படின்னா கூட பாவார்த்தமாக ஒரு பாசுரத்தை நாம நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்குன்னு எடுக்கலாம். பாவார்த்தமா, பாவத்துல நாச்சியார் இப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நாம எடுக்கலாம். நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே அப்படின்னு ஆரம்பிக்கிறது 2வது பதிகம். இதற்கு வியாக்கியானம் பார்த்தா பதரிகாசிரம நரநாராயணர்களை பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். ஏன்னா தேவர்கள்லாம் வந்து அங்க பதரிகாசிரமத்துல எம்பெருமானே தானே நாராயணனாவும் தானே நரனாவும் ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்தை காட்டிண்டு தபஸ் பண்றாராம். அப்போ தேவர்கள்லாமே வந்து நாமம் 1000த்தையும் சொல்லி புருஷ சுக்தாதிகளை சொல்லி ஏத்துகிறார்கள் அப்படின்னு வியாக்கியானம் அப்படிதான் இருக்கு. தேவர்கள்லாம் ரிஷிகள் தபஸ் பண்ணா உபத்திரவம் பண்ணுவா, எம்பெருமானே தபஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், அதனால வந்து நின்று அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள் அப்படின்னு இருக்கு. இது ஒரு வியாக்கியானம் எடுத்திருக்கார். இன்னொரு வியாக்கியானம், நாராயணன்னா நித்திய விபூதி எம்பெருமான், நரன்னா இங்க அடிக்கடி வந்து அவதாரங்கள் பண்ணக்கூடிய லீலா விபூதி எம்பெருமான், அவதார எம்பெருமான் அப்படின்னு 2வது வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் இருக்கு. ஆனா உண்மையா பார்த்தா பிரசித்தமா எங்க இந்த சம்பவம் நடந்தது, நாமம் 1000த்தையும் ஏத்தும்படியாக நாராயணனும் நரனும் நின்ற சம்பவம் சட்டுன்னு எங்க ஞாபகத்துக்கு வருதுன்னா, குருட்சேத்திர யுத்தத்தினுடைய பூர்த்தி எல்லாம் பூர்த்தி ஆயிடுது. பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். பாரத யுத்தம் எல்லாம் முடிந்து பஞ்சபாண்டவர்கள் கண்ணனோட சேர்ந்து அவரிடத்துல வரார்கள். அந்த ஷரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார், அவரிடத்துல வந்து நிக்கிறார்கள். அப்போ யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் பீஷ்மர் இடத்துல தர்மங்களை எல்லாம் கேட்டுக்கிறார். அவருக்கு மனசு சாந்தி ஆகல. இப்படி யுத்தம்னு பெரிய ஒரு கலவரமா ஆயிடுத்து, பெரிய நஷ்டம் ஆயிடுத்து யுத்தத்துல. யுத்தம்னு சொல்லி பந்துக்கள் எவ்வளவு பேர் போயிட்டான், பாரத யுத்தம் தானே ரொம்ப பெருசு, அவெல்லாம் போயிட்டாளேன்னு மனசாந்திக்காக இவர் வந்து யுதிஷ்டிரர் வந்து பீஷ்மர் இடத்துல நின்னுட்டு தர்மங்களை எல்லாம் கேட்கிறார். அப்போ எல்லா தர்மங்களையும் சொல்லி பூர்த்தியா அவர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஆரம்பிச்சு சொல்றார். நாம இன்னைக்கு அதை தான் பிரசித்தமா எல்லாரும் சாயந்தர நேரங்கள்ல கிரகங்கள்ல ஓடுறது இல்லையா. அப்போ அதை யாரு கேட்கிறா அப்படின்னா, பார்த்தனும் தீர்த்தனும் நின்னுண்டு கேட்கிறார்கள். முக்கியமா நாமம் 1000 அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் ஏத்தும் போது அர்ஜுனனும் கண்ணனும் தான் நரனும் நாராயணனுமா நின்னுண்டு எதிரையே அதற்கு அது பிரதிபாதிக்கிறது இவாள தானே. அப்போ எதிரையே நின்னுண்டு அப்படி கேட்டுக்கிறார்கள் இல்லையா. அதனால நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணன் நரன் யாருன்னா பார்த்தனும் சாரதியும், பார்த்தனும் தீர்த்தனும் அப்படின்னு ஆழ்வாரே பின்னாடி சாதிக்கிறாரு. அதனால சகஸ்ரநாமத்தை கேட்டுண்டு அப்படி நின்ன எம்பெருமான் பார்த்தசாரதி எம்பெருமான் தானே. ஏன் இந்த பாசுரம் அதை சூச்சனையா சொல்றதா இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆண்டாளுக்கு கிருஷ்ண நிஷ்டை தான் ஜாஸ்தி. அவன் எங்கேயோ பத்ரியில இருக்கிற பெருமாளை பாடினான்னு சொன்னா அது சரி, வியாக்கியாதா சொல்லிட்டாரு, அதுவே போரும் நமக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேல ஒரு ரசோக்தி சொல்லலாமே அப்படின்னா கிருஷ்ண நிஷ்டை ஜாஸ்தி. ஆண்டாளுக்கு அந்த கிருஷ்ண விடாய் அதிகம். இவ்வளவு பாடுறா இல்லையா, இவ்வளவு பாசுரம் பாடுறா, திருப்பாவை பாடுறா, நாச்சியார் திருமொழி பாடுறா,
இன்னும் இன்னும் எவ்வளவோ ஹிருதயத்துல இருந்திருக்கலாம். எதிர்பொங்கி மீதளிச்சதுதான் இதெல்லாம். ஹிருதயத்துல எவ்வளவோ அவ சிந்திச்சிருக்கலாம். அப்ப அவ என்ன நினைச்சிருப்பா? என்ன மாதிரியே வாயாடியா எங்கேயாவது ஒரு கண்ணன் இருக்கானான்னு நினைச்சிருக்க மாட்டா. அப்படி நினைச்சிருந்தா அது யாரு? கீதாச்சாரியன் தான். அவன் தானே என்ன மாதிரி நிறைய பாடினான், கீதைன்னு நிறைய ஸ்லோகங்களை சொன்னான். எனக்கும் அவனுக்கும் ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நினைச்சுப்பா இல்லையா? பொருத்தம் பார்க்கும்போது நான் இவ்வளவு பேசுறேன், அவன் ஊமை கொட்டானா இருந்தா நன்னாவா இருக்கும், ஜோடி பொருத்தம். அதனால ஒரு வாயாடி கண்ணன் எந்த ஊருன்னு நினைச்சு பார்த்தா இந்த ஊர் தான். திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதியா நிக்கிறவன் தான் வாயாடி கண்ணன். அதனால நாமம் 1000 ஏத்தும்படியாக நின்றவன் பார்த்தசாரதி எம்பெருமான். அப்போ நாம இந்த பாசுரத்தை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பகவானை குறிப்பால உணர்த்துவதாக அனுபவிக்கலாம். அடுத்ததாக பெரியாழ்வார் திருவள்ளரைக்கு ஒரு பதிகமே பாடியிருக்கார். ஆனா ஆண்டாள் பாடிய ஆலயங்கள்ல திருவள்ளரை இடம் பெறல, நேரடியா இடம் பெறல. இருந்தாலும் பாவார்த்தமா ஒரு பாசுரம் திருவள்ளரைய குறிப்பதாக நாம அனுபவிக்கலாம். இது அடியனுக்கே ரொம்ப தாப்பம் உண்டு. உங்க அப்பா தான் 10 பாசுரம் பாடியிருக்காரு, அதுவும் காப்பிடல்னு பாடியிருக்காரு, வேற யாருக்கும் இல்ல. நீ ஏண்டிமா பாடலன்னு நான் ரொம்ப கேட்டுப்பேன் அவளை. ஒரு பாசுரம் பாடியிருக்கலாமே, என்ன இருந்தாலும் நாச்சியார் மங்களாசாசனம் கிடைச்சா அது தனிதான், அது பாடியிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப தாப்பப்பட்ட போது நாச்சியார் காட்டி கொடுத்தது இது. ஆழியஞ்செல்வன் எழுந்தான் அப்படின்னு வர்றது கோழி இழைப்பதன் முன்னம் பதிகத்துல ஒரு வாக்கியம் வர்றது. ஆழியன் அப்படின்னா சூரியன் அர்த்தம், செல்வன் அப்படின்னா பிராட்டியோடு கூடியுள்ள நாராயணன் அப்படின்னு அர்த்தம். ஆழியன் செல்வன்னா அப்ப யாரு சேர்த்து சொன்னா சூரிய மண்டலத்தின் மத்தியில் உறையும் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். வேதம் அந்த பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம் உள்ளதாக சொல்றது. தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டஹா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மயவபுகு திருத சங்க சக்கரஹா அப்படின்னு தினந்தோறும் அர்க்கியம் விடுறா இல்லையா? நம்ம ஆத்து புருஷாலாம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி 3 வேளையும் அந்தி தொழுது அர்க்கியம் விடுறா இல்லையா? அர்க்கியம் விடும்போது இதை சொல்லணும். அவன் இத சொல்லிட்டு சூரியநாராயண எம்பெருமானதான் தியானிச்சுக்கணும். தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு. அந்த சவித்ரு மண்டலம் அப்படின்னா சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்துக்கு நடுவில் உறைபவர் பகவான் புண்டரீகாட்சன் அவருக்கு வேதம் திருநாமத்தை சொல்றது. அந்த பெருமாளை தான் தினந்தோறும் எல்லாரும் நினைச்சுக்கிறார்கள், தியானம் பண்றார்கள் அப்படின்னு வேதம் இப்படி எல்லாம் சொல்றது. சாந்தோக்கிய உபனிஷத்துல ரொம்ப பறக்க பேசப்பட்டிருக்கு புண்டரீகாட்ச பகவானுடைய பெருமை. அதனால ஆழியன் செல்வன் அப்படின்னுட்டா சூரிய மண்டலத்தின் மத்தியில் உறையும் ஸ்ரீமன் நாராயணன். அங்கேயும் செல்வியோட செல்வனா தானே எழுந்தருளி இருக்கார். திருவள்ளரையிலையும் பங்கைய செல்வியாரோட செல்வனா இருக்கார், எப்பவுமே பிராட்டிய பிரியாதவரா இருக்கார். சூரிய மண்டலத்திலையும் இதே மாதிரிதான் இருப்பாராம். இப்போ நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு சாட்சாத்து பரமபதத்துக்கு ஒரு ரெப்ளிகாவாதான் ஸ்ரீரங்கத்தை சொல்றோம் இல்லையா? பூலோக வைகுண்டம்னு இப்படிதான் இருக்கும், பரமபதம் போனாலும் இப்படிதான் இருக்குங்கிறதுக்கு இங்க சொல்றோம். அந்த மாதிரி சூரிய மண்டலத்துக்கு ஒரு மறு உருவம் மாதிரி நாம திருவள்ளரைய சொல்லலாம். ஏன்னா திருவள்ளரையில இருக்கிற எம்பெருமான் எவரோ அவரே தான் சூரிய மண்டலத்தின் நடுவில் உரைகிறார். திருநாமம் ஒண்ணுதான். இங்க எப்படி புண்டரீகாட்சனோ அதே மாதிரி சூரிய மண்டலத்துல இருக்கிற எம்பெருமானுக்கும் புண்டரீகாட்சன் தான் பேரு. அப்போ ஆழியன் செல்வன் அப்படின்னா பகவான் புண்டரீகாட்சன். 108 திவ்யதேசங்கள், அபிமான ஸ்தலங்கள், ஆழ்வாராச்சாரியர் அவதார ஸ்தலங்கள், புராண ஸ்தலங்கள்னு நீங்க எங்க தேடினாலும் புண்டரீகாட்சன்கிற திருநாமம் எந்த ஊர்லயும் பகவானுக்கு கிடையாது. ஒரே யுனிக்கும் பாலே. அந்த மாதிரி யுனிக். இப்ப ரெங்கநாதனாவது நிறைய இடங்கள்ல உண்டு, ரெங்கநாதன்கிற பெயர் நிறைய இடங்கள்ல உண்டு, நிறைய க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள்லயே உண்டு. பார்த்தசாரதி கூட உண்டு. ஆரம்பலால பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருக்கார். பார்த்தசாரதி சன்னதிகளும் உண்டு. மத்தபடி சுந்தரராஜன்கிறது நிறைய உண்டு, அந்த திருநாமங்கள் உண்டு. வரதன் அப்படிங்கிறதும் உண்டு, க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் இருக்கு. ஆனா புண்டரீகாட்சன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம் இருக்கிறது இந்த ஒரே க்ஷேத்திரத்துலதான். இனிமே ஏதாவது நவீன ஆலயம் கட்டினா உண்டு. நவீனத்துக்கு போகாம நாம பிராச்சீனமான ஆலயங்களை பார்த்தோம்னா வேற எங்கேயுமே இந்த பேர் இல்லை. அப்போ ஆழியன் செல்வன்னு பாடும்போது ஸ்ரீ ஆண்டாள் திருவுள்ளத்துல பகவான் புண்டரீகாட்சன் ஏழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நாம ரசோக்தியாக இத அனுபவிக்கலாம். அதனால இதெல்லாம் குறிப்பால உணர்த்துறது. இது ஒரு ரசோக்தி. ரசோக்தியில இன்னும் ஒண்ணு சொல்லலாம். திருவனந்தபுரம் பாசுரம். திருவனந்தபுரத்துக்குன்னு இவ ஒண்ணும் பாடல. ஏன்னா பொதுவா சேர நாடுகள்லாம் எதுவும் பாடல. பாண்டிய நாடு பாடுறா, சோழ நாடு பாடுறா, வடநாடு பாடுறா, அவ்வளவுதான். சேர மலைநாட்டு திருப்பதிகள் எதையும் பாடல. ஆனா பாஞ்சஜன்யத்தை பர்பனாபனுடன் வாய்ந்த பெரும் சுற்றமாக்கிய வன்புதுவை ஏய்ந்த புகழ் பட்டர்பிரான் கோதை அப்படின்னு வருது.
அதுவும் எங்க அந்த சங்கின் இடத்துல வார்த்தை கேட்கிற பாசுரத்துல ரொம்ப ரசமான ஒரு பதிகம் அது. பொதுவாவே நாச்சியார் திருமொழிய நாம ஒரு இன்சைட்டா பார்த்தோம்னா அதை ரெண்டா விவாகம் பண்ணிக்கணும், சரி பாதியா. 14 திருமொழி இருக்கு. 7 முதல்ல, அடுத்த 7 ரெண்டாவது. முதல் 7 நாம பூர்வ ராகம் அப்படின்னு சொல்லலாம், அடுத்த 7 விரகம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ ராகம்னா என்னன்னா, பகவானோடு சம்போகம் ஏற்படுறதுக்கு முன்பு உள்ள நிலை பூர்வ ராகம். பகவானை நினைச்சா அவன் எப்ப வருவான், அவனுடைய கைத்தலங்கள் எப்ப என் மேல படும், அவனுடைய அனுபவம் எனக்கு எப்ப ரொம்ப நெருக்கமா கிடைக்கும், இப்படின்னு எல்லாம் தாப்பப்படுறது இருக்கு இல்லையா. அவர் கிடைக்கிறதுக்கு முந்தி அவரை நினைச்சு தாப்பப்படுறது பூர்வ ராகம். கிடைச்ச அப்புறம் அவரை இழந்துட்டு தாப்பப்படுறது விரகம். சரிபாதியா பிரிச்சா 6வது வாரணமாயிரம் பதிகம் திருக்கல்யாணம் ஆயிடுத்து. 7வது திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அவளுடைய சமாகமம். கல்யாணம் ஆனா அந்த தம்பதிய ஒரு தனிமையில விடுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமாகமம் தான் கற்பூரம் நாருமோ பதிகம். அதுக்கப்புறம் எம்பெருமானோட அனுபவம் கிடைச்சு அவ அதை மிஸ் பண்ணிட்டான். அதோட அது நின்னு போயிடுது. ஐயோ அது மறுபடியும் எப்ப கிடைக்கும், நான் அவனை எப்ப அடைவேன்னு தவிக்கிற தவிப்பு தான் உங்களுக்கு 8ஆம் திருமொழியில இருந்து ஆரம்பிக்கும். திருவேங்கடமுடையானுடைய வெண்ணில மேலாப்புல இருந்து ஆரம்பிக்கும். நாம அதை ஒரு இன்சைட்டா பார்த்தோம்னா இது இப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். வடக்க உள்ள பக்தி சிங்கார நூல்கள் எல்லாம் பூர்வராகம் விரகம் கட்டாயம் இடம்பெறும். கண்ணன் வரத்துக்கு முந்தி கண்ணன் அடைவேனான்னு கதற கதறல் பூர்வராகம், அடைஞ்சப்புறம் இழந்துட்டு கதற கதறல் விரகம். அது நாச்சியாருடைய இந்த பிரபந்தத்திலையும் அழகா இருக்கு, சரி பாதியா இடம்பெற்று இருக்கு. அப்போ அந்த தம்பதி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தனிமையில இருக்கக்கூடிய பதிகம் தான் கற்பூரம் நாருமோங்கிற பதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டிய ஒரு பதிகம் அது. அந்த பதிகத்தினுடைய பூர்த்தியில பாஞ்சஜன்யத்தை பற்பனாபனுடம்னு எடுக்கிறாளே, நேர பேரையே சொல்றாளே. அங்கேயானும் இதெல்லாம் குறிப்பாலதான் உணர்த்துறது. நாம ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணான்னா இழுத்து பிடிச்சுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஆழியஞ்செல்வன்னா இழுத்து பிடிச்சுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க நேர பற்பனாபன்னு திருநாமமே இருக்கே. அப்போ திருவனந்தபுரம் பத்மநாபன் இதுல ஒரு சூச்சனையாக இடம்பெற்று இருக்கிறார் அப்படின்னு ரசோக்தியா நாம இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஒரு ரசோக்திக்காக ஏன் இருக்கக்கூடாது, இது ஒண்ணும் நாம சம்பிரதாயத்திலிருந்து வெளியில போய் இதை சொல்லலையே, சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு இது போன்ற ரசோக்திகளை நாம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது முன்னமே சொன்ன மாதிரி இவை அனைத்துமே, இதுவரை சொன்ன அனைத்துமே ரசோக்தி தான். ரசோக்தின்னா நம்முடைய பிரதிபைகளுக்கு, பிரதிபைன்னா ஐக்கியம்னு அர்த்தம், நம்முடைய பிரதிபைகளுக்கு நம்முடைய பாவனா பிரகர்ஷங்களுக்கு சம்பிரதாயம் இடம் கொடுக்கிறது. பாவத்தை அனுசரிச்சு நாம ஈடுபடலாம், பேசலாம், அர்த்தங்களை சொல்லலாம் அப்படிங்கிற துணிச்சலால அடியேன் சொன்ன அர்த்தங்கள் இதெல்லாம். அடுத்தது கிரமோக்தி. கிரமோக்திங்கிறது முன்னோர் மொழிந்த முறைதான். திவதேச கணக்கில் பூர்வர்கள்லாம் எடுத்திருக்கக்கூடிய ஆண்டாள் பாடிய ஆலயங்கள், இதுதான் கிரமோக்தி, கிரமமாக சொல்லப்படும் உக்தி அப்படின்னு அர்த்தம். இதுல ஆண்டாள் பாடிய ஆலயங்களாக 11 க்ஷேத்திரங்களை பூர்வர்கள்லாம் எடுத்திருக்கார்கள். ஆண்டாள் மங்களாசாசனம் அப்படின்னு 11 க்ஷேத்திரங்களை தான் அவர்கள்லாம் எடுத்திருக்கார்கள். ஸ்ரீரங்கம் 10 பாசுரங்கள், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம் ஒரு பாசுரம். இது 3மே சோழ நாடு. அடுத்தது திரு வடமதுரைக்கு 19 பாசுரங்கள், திரு ஆய்ப்பாடிக்கு 5, துவாரகைக்கு 4, திருவேங்கடத்துக்கு 16 பாசுரங்கள். இது எல்லாமே வடநாட்டு திருப்பதிகள். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரே ஒரு பாசுரம் தான். அவதார ஸ்தலத்துக்கு இவள் ஒரு பாசுரம், பெரியாழ்வார் ஒரு பாசுரம், 2 பாசுரம் தான். திருமாலிருஞ்சோலைக்கு 11 பாசுரங்கள். இது 2மே பாண்டிய நாட்டு திருப்பதிகள். திருப்பார்கடலுக்கு 3 பாசுரங்கள், திரு பரமபதத்துக்கு ஒரே ஒரு பாசுரம். இது 2மே இந்த லீலா விபூதியில் இல்லாத க்ஷேத்திரங்கள் அப்படின்னு இந்த கணக்குல இந்த கிரமோக்தியின்படி 11 க்ஷேத்திரங்கள் தான் ஆண்டாள் பாடிய ஆலயங்கள் அப்படின்னு எடுத்திருக்கார்கள். நாம ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆரம்பிச்சா கூட இப்ப அர்த்தம் அனுபவிக்கும் போது பரமபதத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துல போய் பூர்த்தி பண்ணுவோம். ஏன்னா ஆண்டாள் அவதாரமே அப்படித்தானே. குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து இங்க வந்தா, ஸ்ரீரங்கத்துல போய் லயமாயிட்டா இல்லையா. அதனால பரமபதத்துல ஆரம்பிச்சு அவள் வந்த கணக்கின்படியே பரமபதத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துல போய் பூர்த்தி பண்ணுவோம். முதல்ல பரமபதம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு திருப்பாவையில வருது இல்லையா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் அப்படின்னு வருது. இதத்தான் பரமபத மங்களாசாசனத்துக்குன்னு எடுத்திருக்கார்கள் பூர்வர்கள். வைகுந்தன்னு வர்றதுனால இது பரமபதம். முன்னமே சொன்ன மாதிரி வைகுந்தன்னு வர இடத்தெல்லாம் பரமபதநாதனுக்கு போடலாம் இல்லையா, போடல. ஏன்னா இன்னொரு இடத்துல என்புருகின வேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும்
துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னு இங்க வரக்கூடிய அந்த வைகுந்தனை எடுத்து பரமபத தீபதேசத்துக்கு போடல. ஆனாலும் வைகுந்தன்னு வர்றது, இந்த இடத்துல வைகுந்தன்னு நமக்கு கிடைக்கிறது இல்லையா? நாம அனுபவத்துக்கு இதை எடுத்துப்போம். பரமபதத்தை எப்படி ஈடுபட்டா, பரமபதநாதனை நினைச்சு ஆண்டாள் எப்படி ஈடுபட்டாங்கிற அனுபவத்துக்காக இந்த பாசுரத்தை நாம எடுத்துப்போம். வைகுந்தன் என்பது ஓர் தோணி அப்படின்னு சொல்றான். இங்க ஏன் அப்படி சொல்லணும்? பிடிமானம். தோணின்னா என்ன? எனக்கு ஒரு பிடிப்பு. நம்ம ஒரு ஜலத்துல மாட்டின்ட்டோம், கடல்ல எங்கேயோ மாட்டின்ட்டோம், ஏதோ ஒரு கிரிப்பு கிடைச்சதுன்னா பிடிச்சுப்போமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுதான் தோணிங்கிறது. இங்க உள்ள அர்ச்சா எம்பெருமான்கள் இடத்துல என்னன்னா, நிறைய உற்சவம் எல்லாம் நடக்கிறது, பிரசாதம் எல்லாம் கொடுக்குறா, விநியோகம் பண்றா, எல்லாம் சரி, வேளா வேலைக்கு போனா சேவிக்கலாம். ஆனா நம்மள தொடமாட்டேங்கிறா அவெல்லாம். அர்ச்சகா தான் தொடலாம், நாம போய் தொட முடியாது. தொடுதலும் இல்ல. சரி, அவர் வாய் அசைச்சு பேசினாலாவது தேவையில்ல, தொடர்றதுதான் இல்ல, அத்தியாவது பண்ணினாரே பார்த்துட்டு இருக்கலாமேன்னு இருக்கும். அதுவும் இல்ல. அப்படியே அர்ச்சா சமாதி கொலையாம நிக்கிறார். அவர் தியானத்துல இருக்கிற மாதிரி நிக்கிறார். நரசிம்ம பெருமாள் இப்படி கண்ணை முடின்னு யோக நரசிம்மரா இருப்பார். எல்லா பெருமாளுமே அப்படிதான் இருக்கா. அர்ச்சா சமாதி கொலையாம நிக்கிறாரே ஒழிய தொடுதலோ, வார்த்தை பேசுதலோ, ஒரு கண்ணை சிமிட்டுறதோ, இப்படி வா வான்னு கூப்பிடுறதோ, கை அசைக்கிறதோ ஒண்ணுமே இல்ல. இவர் நம்மள பாக்குறாரா பாக்கலையா? கண்ணை உறங்குவான் போல் யோகு செய்துங்கிற மாதிரி கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்காரா? நாம வந்தது தெரியறதா? எல்லாரையும் பாக்குற மாதிரிதான் என்னையும் பாக்குறாரா? எல்லாரோடையும் ஒக்க நினைக்கிறாரா? நான் ஸ்பெஷல்னு நினைக்கிறாரான்னு ஒரே குழப்பம் வருது. இந்த மாதிரி ஒரு தவிப்புல ஆண்டாள் என்ன நினைச்சுக்கிறா, விபவங்களோ காலாந்தரம், எப்பயோ முற்காலத்துல முடிஞ்சு போயிடுது விபவாவதாரங்கள்லாம். அப்போ இந்த அர்ச்சா எம்பெருமான்கள்ட்ட போனா ஒரு பிசிக்கல் ரெஸ்பான்ஸே இல்லை வாழ்ட்ட. இந்த சந்தர்ப்பத்துலதான் வைகுந்தன்னு ஒரு கிரிப்பு நமக்கு கிடைச்சா தேவலையே, வைகுந்தன்கிற ஒரு தோணி கிடைச்சா தேவலை. ஏன்னா அவர் எப்படின்னா அவதாரம் மாதிரியும் இருப்பார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பகவான் எப்படி வாயசிச்சு பேசினான், கைய வான்னு கூப்பிட்டான், கண்ணை சிமிட்டினான், அதெல்லாம் பண்ணினானே, அந்த ரெஸ்பான்ஸும் அவர்கிட்ட இருக்கும். அர்ச்சா எம்பெருமான்கள் அழகையும் அவர்கிட்ட பார்க்க முடியும். அங்க நான் போயிட்டு எனக்கு ரெங்கநாதர் மாதிரி இவர் திருமுக மண்டலம் இல்லையேன்னு ஏங்க வேண்டாம். நான் ரெங்கநாதன் ஆசைப்பட்டா ரெங்கநாதனா இருப்பார், திருவள்ளரை எம்பெருமான ஆசைப்பட்டா திருவள்ளரை எம்பெருமானா இருப்பார், பார்சாரதியாட்ட இவருக்கு மீசை இல்லையேன்னு நினைச்சா மீசையோட இருப்பார். அப்போ அர்ச்சா அழகையும் அவர்கிட்ட அனுபவிக்கலாம். விபவங்கள் மாதிரி அவர்கிட்ட ஒரு ஒரு அந்த திருமேனியில ஏதோ ஒரு சேஷ்டிதங்கள் இருக்கும், ஒரு பிசிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்படி ஒரு சுவாமி எனக்கு கிடைக்கலையே, அந்த வைகுந்தன் இப்ப கிடைக்கலையேன்னு நான் ஏங்குறேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாளுடைய மங்களாசாசனம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம அனுசந்திச்சுக்கணும். பெரியவாச்சான் பிள்ளையோடைய சிஷ்ய கோஷ்டியில நாச்சியார் திருமொழி காலக்ஷேபத்துல ஒரு விசாரம் உண்டாச்சு. பொதுவா பகவானை இழந்து விரகத்தை அனுபவிச்சவர்கள்ங்கிறவா நிறைய பேர் இருக்கா. அதுல யாரு ரொம்ப அதிகப்படியா விரகத்தை அனுபவிச்சா, டாப் மோஸ்டா யாரு கஷ்டப்பட்டான்னா உலக வாழ்க்கையில இல்ல, பகவானை நினைச்சு பிரிஞ்சு கஷ்டப்பட்டவர்கள்ல யாருக்கு முதலிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரம் வந்தது. அதிகமா கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு சிஷ்யர்கள் கேட்க முதல்ல கோபிகைகளை சொல்ற பெரியவாச்சான் பிள்ளை. கோபிகைகளுடைய விரகம் ரொம்ப உயர்ந்தது. இப்ப இது தனி ஐதிகியமா இல்ல. ஆனா நீங்க நாச்சியார் திருமொழியை தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தா, காலக்ஷேபமா கேட்டுன்னு வந்தா, இதெல்லாம் அதுல அங்கங்க கலந்து இருக்கு, ஷெஃபலாகி இருக்கு, அங்கங்க கலந்து இருக்கு. இதெல்லாம் ஒரே இடத்துல அப்படியே ஐதிகியம் மாதிரி இது இல்ல. அவர் போற போக்குல இதெல்லாம் சொல்லின்னு போறார். கோபிகைகளுடைய கிருஷ்ண விரகம் இருக்கு, அது ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 10-12 வயசுக்கு கண்ணன் அவர்களை விட்டுட்டு போறான். அது வரைக்கும் விளையாடி தள்ளிடுறான். அவளோட மொத்த அனுபவத்தை மழை ஒரே ஊர்ல கொட்டுன்னு கொட்டுற மாதிரி கொட்டிடுறான். அவ கிட்ட கொட்டிட்டு அப்படியே விட்டுட்டு ஓடியே போயிடுறான். 12 வயசுக்கு மேல ஓடிடுறான். மதுராக்கு ஓடினா திருப்பியும் ஒரு நட பிருந்தாவனத்தை பார்க்க வேண்டாம், மதுரா துவாரகான்னு மேகம் சஞ்சரிக்கிற மாதிரி சஞ்சரிச்சு போயிடுறான். அப்படியே குருட்சேத்திரம் எல்லாம் பூர்த்தியாகி ஒரு நாள் தன்னுடைய சோதிக்கு பிரபாச கஷேத்திரத்துல இருந்து கொண்டு தன் சோதிக்கு ஏறிடுறான். அப்போ அந்த கோபிகைகளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நடுவுல ஒரே ஒரு நட அவெல்லாம் குருட்சேத்திரத்துல கண்ணனை சந்திச்சுக்கிறான். எதுக்குன்னா விடை பெற்றுக்கிறதுக்காக. நாங்களும் இனிமே கிளம்புறோம்ப்பா, எங்களால தாங்க முடியல, அப்படி உன்னோட சின்ன வயசுல விளையாடிட்டு அத்தையே நினைச்சுட்டு அழுவன் தொழுவன்னு உட்கார்ந்து இருக்கோம், எங்களால முடியல, நாங்களும் கிளம்பிடுறோம், உத்தரவு கொடு அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக தான் அவெல்லாம் வரா. அப்போ என்ன ஆறுது, கோபிகைகளுடைய விஸ்லேஷம், அந்த விரகம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஆனா உயர்ந்தது சரி, ஆனா அவளுக்கு இருக்கிற சிரமம் என்னன்னா கிருஷ்ண விரகம் மட்டும்தான். இந்த கிருஷ்ண விரகத்துல கோஷ்டி இல்லைன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். இவாளுக்கு அந்த கஷ்டம் இல்லை. எல்லாரும் கிருஷ்ண விரகத்தை தானே அனுபவிக்கிறா. 5 லட்சம் கோடி பெண்கள்.
5,00,000 குடும்பங்கள்ல தலைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணுன்னு வச்சிருந்தாலும், ரொம்ப லீஸ்டா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணுன்னு வச்சிருந்தா கூட 5,00,000 பொம்மநாட்டிகள் சேர்ந்து கூட்டமா கூடிதானே கிருஷ்ண விரகத்தை அனுபவிக்கிறா. ஒண்டியா திண்டாடலையே. அப்போ ஒத்திய பார்த்து ஒத்திய சமாதானப்படுத்திக்கலாம். நான் மட்டுமா அழறேன், அவளும் தான் அழறா. என்னை விட அவகிட்ட கண்ணன் எவ்வளவு விளையாடி இருக்கான், அவளே அப்படி அழறா, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கொஞ்சம் கண்ணை தொடச்சுக்கு ஒரு ஏத்து உண்டு. அதனால கோபிகைகளுடைய சிரமங்கிறது கிருஷ்ண விரகம் மட்டும்தான். ரெண்டாவது அடுத்தது இதை விட உயர்ந்த சிரமப்பட்டவா யாருன்னா ஆண்டாள். ஆண்டாளுடைய நிலைமை என்னன்னா, கிருஷ்ண விரகமும் உண்டு, கோஷ்டி இல்ல, தனிமை. அவளுக்கு கோஷ்டி கிடைக்கல, தனிமையில வாடினான். ஏன்னா அவளுடைய நிலைக்கு அந்த பாவங்களை எல்லாம் பரிமாறிக்க ஆளே இல்ல. யார்கிட்ட சொன்னாலும் ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, ஒரே தெரியா புகழ ஆரம்பிச்சிருவா, இல்லாட்டா ஒரே தெரியா பொறாமப்பட்டு எல்லாம் எனக்கும் அப்படித்தான், எல்லாம் உனக்கு தான் நினைச்சுட்டு இருக்கியா, எனக்கும் அப்படித்தான்பா. அவளுடைய லெவல் புரியவே புரியாது. அதனால ஆண்டாளுக்கு கோஷ்டி அமையல, யாரும் அப்படி சதுருஷமா அமையல, கோஷ்டி அமையல. அப்ப இவளுடைய சிரமம் ரெண்டு. இவ ரெண்டு விதமா கஷ்டப்பட்டா. கோபிகைகளுக்கு கிருஷ்ண விரகம்ங்கிற ஒரே ஒரு கஷ்டம்தான், வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் அது ஒண்ணுதான். ஆண்டாளுக்கு அதை விட உயர்ந்தது ஆண்டாளுடைய நிலை. ஆண்டாளுக்கு கிருஷ்ண விரகம்ங்கிற ஒரு கஷ்டம், கோஷ்டி இல்ல, தனிமையில வாடினாங்கிற ஒரு கஷ்டம். சரி, இதை விட கஷ்டப்பட்ட ஒருத்தி இருக்கா, யாருன்னா சீதா பிராட்டி. அவளுக்கு என்னன்னா ராம விரகம், பகவத் விரகம்ங்கிற ஒரு கஷ்டம், கோஷ்டி இல்ல, தனியா ஒண்டியா தானே உட்கார்ந்து இருந்தா அசோகவனத்துல, கோஷ்டி இல்லைங்கிற ஒரு கஷ்டம். அதை விட கொடுமை, ராவணாதிகள் வந்து அடிக்கடி வேதனைப்படுத்துறா. ராவணம் பஜ பர்தாரம்னு சொல்லிண்டு, நீ என்னோட ஆசைக்கு இணங்கணும்னு சொல்லி அவள் இடத்துல வல்கரா பேசிண்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறான் சீதா பிராட்டிய. அப்ப அது இன்னும் கொடுமையா இருக்கு. ஏற்கனவே ராம விரகம், வாய் விட்டு புலம்புறதுக்கு கூட பக்கத்துல யாரும் இல்ல. அதுக்கும் மேல இந்த ராட்சசிகள்லாம் சுத்தி உட்காந்து திட்டிண்டு வசுண்டு ராவணன் அடிக்கடி வந்து வல்கரா பேசிண்டு, இந்த வேதனை வேற. அடுத்தடுத்து சமம் சீதா பிராட்டிக்கு. அப்போ ரொம்ப உயர்ந்த நிலைன்னு பார்த்தா சீதையுடைய நிலைதான். முதல்ல ஆரம்ப நிலை கோபிகைகள், அடுத்தது அதை விட உயர்ந்த நிலை ஆண்டாள், அதை காட்டிலும் இன்னும் உச்சபட்சமான நிலைங்கிறது சீதையினுடைய நிலை அப்படின்னு. இது போல எல்லாம் விரகத்துல ஒரு நிலைகள், அதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்து இருக்கிறார். எதற்குன்னா, வைகுந்தன் என்பது ஒரு தோணிங்கும் போது ஆண்டாளுக்கு நியாயமா என்ன திருவுள்ளத்துலன்னா, எனக்கு எம்பெருமான் கிடைக்கிற காலம் இன்னும் வரலன்னே வச்சுப்போமே, எம்பெருமான் கிடைக்கிற அளவுக்கு நான் இன்னும் முதிர்ச்சி அடையல அப்படின்னே வச்சுட்டா கூட கோஷ்டி கிடைக்கணும். கோஷ்டியே இல்லையே இங்க, இந்த லீலா விபூதியில கோஷ்டியே இல்ல. ஏன் உங்க அப்பா தான் இருக்காரே, அவரை விடவா உனக்கு வேணும்னா, அன்னையின் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, எனக்கு அம்மாவும் அப்பாவும் அவர் தான். அவர்கிட்ட போய் கண்ணன் என்ன இந்த பாடு லஜ்ஜையா இருக்கும் இல்லையா. கணவனை பத்தி, காதலனை பத்தி யாராவது பெற்றோர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, கூச்சமா இருக்கும். அதனால அவரிடத்துல சொல்ல முடியாது. அப்போ கோஷ்டி இல்ல. இப்ப என்ன தோன்றது ஆண்டாளுக்கு, இதே நான் பரமபதத்துல இருந்தேன்னா எவ்வளவு பேர் இருப்பா நித்திய முக்தர்கள்னு, அவ கிட்ட பரிமாறிக்கலாமே. அவ அசூயையும் படமாட்டா, ஒரேடியா புகழ்ந்து புகழ்ந்து ஏத்தி வச்சு நம்மள அந்நியமாவும் ஆக்க மாட்டா. அதனால அந்த ரெண்டு தொந்தரவும் இல்ல அவள்கிட்ட. அவள் இடத்துல நம்ம பகவத் விஷயமான பரிமாற்றங்களை பண்ணலாம். அவ்வளவு கோஷ்டி அங்க இருக்கு. அவ்வளவு பேரும் தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனாரா இருக்காரு அங்க பெருமாள். இங்க நானும் ஒண்டிக்கிட்டே உட்காந்து திண்டாடின்னு இருக்கேனே அப்படின்னு இந்த இடத்துல அந்த வைகுந்தன் கிடைச்சா எனக்கு அந்த கோஷ்டியும் கிடைக்குமேன்னு ஆண்டாள் நினைச்சுக்கிறான். அடுத்தது திருக்குடந்தை மங்களாசாசனம். அதுல குடந்தை கிடந்தார்கோர் சாரி கோளால் நிறைமைத்த ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அந்த ஒரே ஒரு பாசுரம் தான் திருக்குடந்தை மங்களாசாசனம். ஊர் வந்துருத்து, ஊருக்கு போட்டுதான் ஆகணும், குடந்தைன்னு ஊரே வந்துருத்து. குடந்தை கிடந்த குடமாடின்னு சொல்லும் போது திருக்குடந்தையில இருக்கிற எம்பெருமான் குடமாடின்னா குடக்கூத்து ஆடினவன். குடக்கூத்து ஆடினான், கோளால் நிறை மேய்த்தான், கையில ஒரு கோலை வச்சுண்டு மாடுகளை மேய்த்தான் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றான். பெரியாழ்வாரும் என்ன சொல்றாருன்னா, அவர் திருக்குடந்தைய பாடும் போது குடந்தை கிடந்தார்கோர் கோல் கொண்டு வா அப்படின்னு அந்த காக்காய தூது விடுற இடத்துல காக்கா கிட்ட சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துல இவரும் சொல்றாரு. அந்த காக்கையின் இடத்துல குடந்தை கிடந்த கண்ணனுக்கு நீ ஒரு கோல் கொண்டு வாண்ட உடனே அது தத்தி தத்தி போய் ஒரு மரக்குச்சியை எடுத்துன்னு வந்து போட்டுதோ என்னமோ அந்த காக்கா. இவ அதை பார்த்திருக்கணும். இதெல்லாம் ஒரு ரசோக்தி, இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு ரசோக்தி தான். இவ அதை கவனிச்சிருக்கலாம். தங்க அப்பா பாடினா காக்கா கூட கேட்கறது. அந்த பகவான அப்படி சர்வமா பாக்குறவர்கள் இருப்பார்கள், அகண்டமா எங்கேயும் பகவான பாப்பா. அப்படி பார்க்கிற அந்த ஞானிகள் சொன்னா இயற்கையே கட்டுப்படும். அவெல்லாம் சொன்னான்னா இயற்கையே கேட்கும். காக்காய்க்குள்ளேயும் அந்தர்யாமியா எம்பெருமான பார்க்க அவளால முடியும். செய்யதோர் ஞாயிற்றை காட்டி சிறீதரன் மூர்த்தின்னு சொல்ல முடியும். அந்த அகண்டமா எம்பெருமான பார்க்கிறவர்கள் சொன்னா இயற்கையே கேட்கும். ஏன்னா அவ அப்படி
அவ்வளவு அன்பு பெருக்கெடுக்கிறது இல்லையா? எந்த வஸ்துவை பார்த்தாலும் ராகத்வேஷம் இல்லாம எம்பெருமானுடைய ஒரு சிருஷ்டியாவே பாக்குறா இல்லையா? அதனால அந்த அன்பு பெருக்குனால மத்த ஜீவராசிகள் கூட கட்டுப்படும். இவர் குழந்தை கிடந்தார்க்கோர் கோல் கொண்டு வான்னு அழகா பாசுரம் பாடின உடனே காக்கா ஏதோ ஒரு குச்சியை கொண்டு வந்து போட்டிருக்கு போல இருக்கு. இவ அதையே பிடிச்சுண்டு, பெரியாழ்வார் எப்பவும் பின்பற்றுபவள் தானே இவள் அதையே பிடிச்சுண்டு கோலால அந்த கோலை எங்க அப்பாவுக்கு காக்கா கொண்டு வந்து போட்டது இல்லையா, அந்த கோலை எடுத்துன்னு தான் போய் கண்ணன் நிறைமைத்தான், அவன் தான் திருக்குடந்தையில இருக்கான் அப்படின்னு திருக்குடந்தைக்கு இப்படி ஒரு மங்களாசாசனம். அடுத்தது திருக்கண்ணபுரம். காட்டில் வெங்கடம் கண்ணபுர நகர், இந்த ஒரு பாசனம் தான் திருக்குடந்தை மங்களாசாசனம். பொதுவாவே பகவானுக்கு வைச்சித்திரியங்கள் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வெரைட்டி வேணும் அவனுக்கு, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாம் வெரைட்டியா இருக்கணும். அதனால அவன் அவதாரத்திலையும் வாழ்க்கையை அப்படி அமைச்சுட்டானாம். ராமாவதாரத்துல எல்லா அவதாரத்திலயுமே பகவானுக்கு ஒரு காட்டு வாழ்க்கையும் இருக்கும், ஒரு நகர் வாழ்க்கையும் இருக்கும். அதாவது ஒரு சிட்டி லைஃபும் வச்சுப்பான், ஒரு கிராமம் வில்லேஜ் லைஃப்னு ஒண்ணு வச்சுப்பான். அந்த மாதிரி பகவானுக்கு எல்லா அவதாரத்திலையும் அது ஒரு பழக்கமா. ராமாவதாரத்துல காட்டு வாழ்க்கைங்கிறது திருச்சித்திரக்கூடம், நகர் வாழ்க்கைங்கிறது திரு அயோத்தி. கிருஷ்ணாவதாரத்துல காட்டு வாழ்க்கைங்கிறது பிருந்தாவனம், நகர் வாழ்க்கைங்கிறது துவாரகை. அது மாதிரி அர்ச்சாவதாரம் தனி சாம்ராஜ்யமாச்சே. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் விட அர்ச்சாவதாரம் ஒரு தனி சாம்ராஜ்யம். அர்ச்சாவதாரத்துக்கும் இதெல்லாம் வேணுமே. அர்ச்சாவதாரத்துல காட்டு வாழ்க்கை திருவேங்கடம், காட்டில் வேங்கடம். கண்ணபுர நகர், அவருக்கு ஒரு சிட்டி லைஃப் மாதிரி ஒரு நகர் வாழ்க்கை திருக்கண்ணபுரம். அந்த காலத்துல திருக்கண்ணபுரம் அப்படி இருந்திருக்கு, நகரா, நல்ல போக்குவரத்தோட நல்ல நகரமா இருந்திருக்கு. திருவேங்கடம் காடா இருந்திருக்கு, இன்னைக்கு அப்படியே மாறி போயிடுது. திருவேங்கடம் நல்ல போக்குவரத்தோட அப்படி ஜொலிக்கிறது, திருக்கண்ணபுரம் வில்லேஜ் பிரம்மோற்சவத்துக்கு கூட ஆட்கள் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாறிடுது இப்ப அப்படியே நிலைமை. அந்த மாதிரி அதுவும் எம்பெருமானோட திருவுள்ளம், நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவருக்கு ஏகாந்தம் வேணும்னு நினைச்சாருன்னா எல்லாரையும் அப்படியே கொஞ்சம் விளக்கிடுறாரு. அவருக்கு கூட்டம் வேணும்னு நினைச்சாருன்னா எல்லாரையும் எத்தையோ காட்டி வரவழைச்சிடுறாரு. அதனால ஆண்டாள் காலத்துல திருவேங்கடத்துல பகவான் காட்டு வாழ்க்கையோட இருந்திருக்கான், திருக்கண்ணபுரத்துல நகர் வாழ்க்கையோட அர்ச்சாவதாரத்துல இருந்திருக்கான். இது. அடுத்தது வடமதுரை மங்களாசாசனம். ஆண்டாள் பாடிய ஆலயங்கள்லயே வடமதுரைக்கு தான் அதிகமான பாசுரங்களை பாடியிருக்கான். முதல்ல சொல்லிட்டே வந்தோம்ல, ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வளவு, திருவேங்கடத்துக்கு எவ்வளவுன்னு. அதை சொல்லிட்டு வரச்சே பார்த்தா இருக்கிறதுக்குள்ள அதிகமான பாசுரம் ஆண்டாள் வடமதுரைக்கு தான் பாடியிருக்கான். 19 பாசுரம் 19 பாசுரம் பாடியிருக்கான். மேலும் வடமதுரைக்கு 4 ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் இருக்கு. பெரியாழ்வார் 16 பாசுரம், ஆண்டாள் 19 பாசுரம், கலியன் 4 பாசுரங்கள், நம்மாழ்வார் 10 பாசுரங்கள்னு பாடியிருக்கான் வடமதுரை கஷேத்திரத்துக்கு. அதுலயும் ஆண்டாள் பாடினதுதான் அதிகம். வடமதுரைக்கு போனா நம்ம பெருமையா போலாம், எங்க ஆண்டாள் தான் உங்க கோயில ஜாஸ்தி பாடியிருக்கான்னு சொல்லிட்டு போலாம் அவள்கிட்ட. அது மாதிரி ஆண்டாள் பாடின ஸ்தலங்கள்லயே ஆலயங்கள்லயே வடமதுரைக்கு பாடின பாசுரங்கள் அதிகம். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாள் பாடின பாசுரங்களுடைய எண்ணிக்கை அதிகம் வடமதுரைக்கு அப்படின்னு இருக்கு. மொத்தம் வடமதுரைக்கு 49 பாசுரங்கள் ஸ்தல பாசுரங்களா இருக்கு. சப்த மோட்சபுரியில 2வது மோட்சபுரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருமையுடையது வடமதுரை. கிருஷ்ண ஜென்மஸ்தான் அப்படிங்கிற பெருமை பெற்றது. இதுல நாம ரசோக்தியாக ஒண்ணு அனுபவிக்கலாம். அதாவது வடமதுரை அப்படிங்கிறது என்னன்னா, மதுரா, பிருந்தாவனம், கோவர்தனம், இந்த 3 இடங்களும் அடங்கினதைத்தான் இன்னைக்கு நாம வடமதுரைன்னு சொல்றோம். மதுரா பகவானோட அவதார ஸ்தலம் மதுரை, வடமதுரை. பிருந்தாவனம், கோவர்தனம், இது 3 சேர்ந்த இடத்தை இன்னைக்கு நாம வடமதுரைன்னு சொல்றோம். அங்க மூலவர் கோவர்தனேசன், உற்சவர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கார். தாயார் சத்யபாமா பிராட்டியார் அப்படின்னு அங்க நமக்கு திவதேச கணக்கின்படி அப்படி எல்லாம் இருக்கார்கள். இப்போ இதுல நாம ஒரு இன்சைட்ட பார்க்கலாம். என்னன்னா, நம்ம சம்பிரதாயத்துல பொதுவா 3 பிராட்டிமார் முக்கியம். கிருஷ்ண விஷயங்கள்ல, கிருஷ்ணாவதார விஷயங்கள்ல 3 பிராட்டிமார் முக்கியம். ஸ்ரீ, பூமி, நீலா. இதுல ஸ்ரீதேவி தாயார் தான் கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணியா வரா, பூமி தேவி தாயார் சத்யபாமாவா வரா, நீலாதேவி தாயார் தான் நப்பிண்ணையாக வருகிறாள்னு நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நிறைய காட்டியிருக்கார்கள். ஆயர்பாவை, நப்பிண்ணை தனக்கிரை, எத்தனையோ இடங்கள்ல நப்பிண்ணைய பாடுறார்கள். அதற்கு வியாக்கியானம் இடும்போது பூர்வாச்சாரியர்கள்லாம் நப்பிண்ணைங்கிற இடத்துல நீலாதேவியாக தான் வியாக்கியானமும் பண்ணியிருக்கார்கள். ஏன்னா நப்பிண்ணை பாசுரத்தை வச்சுட்டுதான் ஸ்ரீ பராசர பட்டர் நீலா துங்கங்கிற தனியனை திருப்பாவைக்கிடுறாரு இல்லையா. அப்போ நப்பிண்ணை தான் நீலாதேவிங்கிறது பூர்வர்களுடைய திருவுள்ளம். இப்போ திருவாய்ப்பாடிக்கு நப்பிண்ணை தான் நாயகி,
கண்ணனுடைய அந்த விளையாடின இடம் இருக்கு இல்லையா, ஆயர்பாடி, திருவாய்ப்பாடி, அந்த இடத்துக்கு நப்பினை தான் நாயகி. ஏன்னா அங்கதானே கண்ணன் அவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். 7 எருதுகளை அடர்த்து அவனை நப்பினைய அங்க திருவாய்ப்பாடியிலே திருக்கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ திருவாய்ப்பாடிக்கு நப்பினை நாயகின்னு நாம சொல்லலாம். திரு துவாரகைக்கு ருக்மிணி பிரசித்தம். இன்னைக்கும் போனா ருக்மிணி மந்திர்னு அங்க ருக்மிணி தாயார்கள் இருக்கா. அப்போ ஒரு இடத்துல நீலாதேவி ஆயிடுத்து, ஒரு இடத்துல ஸ்ரீதேவி ஆயிடுத்து கிருஷ்ணாவதாரத்துக்கு. இன்னொரு இடத்துக்கு சத்யபாமா வேணும் இல்லையா, பூமி பிராட்டி வேணுமே. அந்த சத்யபாமா தான் இங்க வடமதுரைக்கு இருக்கா. இது அடியன் சொல்லக்கூடிய ஒரு ரசோக்தி தான். இது ஒரு இன்சைட். இந்த வடமதுரைக்கு கிருஷ்ண கஷேத்திரத்திலேயே 3 முக்கியம். ஆயர்பாடி ரொம்ப முக்கியம், அது கண்ணனுடைய கோகுலம், அவன் விளையாடின இடம். அடுத்தது மதுரை, அவன் தோன்றின இடம். அவன் வாழ்ந்த இடம் துவாரகை. ஸ்ரீ பூமி நீலா 3 பேருக்கும் 3 இடத்த பிரிச்சு கொடுத்துட்டான். சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு காட்டுறான். யாருக்கும் ஒரு ஏற்ற இறக்கமே இல்ல. ருக்மிணியோட விளையாடினதெல்லாம் துவாரகையில, நப்பினியோட விளையாடினதெல்லாம் திருவாய்ப்பாடியில, சத்யபாமாக்கு ஒரு கஷேத்திரம் வேணுமே அதெல்லாம் மதுரையில அப்படின்னு வச்சுட்டான். ஒவ்வொரு பிராட்டிமாருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஏற்றம். ஏன்னா இந்த ரகலைக்கு என்னைக்குமே இடம் கொடுக்க மாட்டார் பெருமாள். இப்ப ஸ்ரீரங்கத்துல தள்ளி வச்சிருக்கிறதுக்கே பங்குனி உற்சவம் இருக்கிற ஒரே ஒரு சேர்த்தி உற்சவமும் ஏகப்பட்ட கலாட்டாவோட நடக்கிறது. உறையூருக்கு ஏழிட்டு வந்தார் அப்படின்னு அங்க கமலவள்ளி நாச்சியாரோட சேர்த்தின்னா இங்க மட்டையடி நடக்கிறது. இத்தனைக்கும் 2 பேருக்கும் வெவ்வேறு க்ஷேத்திரம் தான். அப்படிங்கிறச்ச எல்லாரையும் ஒரே கோவில்ல வச்சா நித்தியப்படியே மட்டையடி தான் நடந்துட்டு இருக்கும். அதனால பெருமாள் இந்த ரகலைக்கு இடமே கொடுக்க மாட்டார். சேரகுலவள்ளி தாயார் சேர்த்தியா அவளை தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கார். ரெங்கநாச்சியாரோடைய அவ தனியா இந்த பக்கம், ஆண்டாளோட மாலை மாத்திரதா அவ ஒரு கோடியில, கமலவள்ளி தாயாரா அவ ஒரு பக்கம் வேற ஊரு அப்படின்னு வச்சுட்டாரு இல்லையா. அது மாதிரி கண்ணனுமே என்ன பண்ணிட்டான், ஒரு ஒரு பிராட்டிமாருக்கும் ஒரு ஒரு க்ஷேத்திரத்துல ஏற்றம் அப்படின்னு வச்சுட்டான். சரி, இப்ப வடமதுரையில சத்யபாமாங்கிறதுக்கும் ஆண்டாள் வடமதுரைய அதிகமா பாடினதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆண்டாளுடைய பூர்வ அவதாரம் என்ன, சத்யபாமா அவதாரம் தான். ஏன்னா எப்ப பூமி பிராட்டி அவதாரமோ முதல்ல பூமி பிராட்டி மூலஸ்தானத்துல கிருஷ்ணாவதாரத்துல சத்யபாமா, அர்ச்சாவதாரத்துல ஆண்டாள் அப்படின்னு வர்றதுனால தான் இருக்கிற க்ஷேத்திரம் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லும்ல. நான் இங்க இப்படி இருக்கேனே ஒழிய அங்க அப்படி இருக்கேன், அந்த பகவான் பக்கத்துல நான் சத்யபாமாவா இருக்கேன். அவளுக்கெல்லாம் அந்த ஸ்வரூப தியானம் உண்டு. அதனாலதானே பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கோவில் கட்டும் போது ஆண்டாள் ரெங்கமன்னாரை ஏல பண்ணிட்டு தன்னை வைக்காம கருடனை வச்சார். தன்னுடைய மூல ரூபம் அவ இருக்கலாம், பக்கத்துல சமாசனத்துல அவர் இருக்கலாம், நாம பக்தனா தாழதான் நிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பக்கத்துல கருட ரூபத்தை தானே வைக்கிறார் அவர். ஏன்னா அந்த சொரூப தியானம் உண்டு அவளுக்கெல்லாம். நாம் இன்னார் அப்படிங்கறது அவளுக்கு தெரியும். அப்ப ஆண்டாளுக்கு தெரியாதா, சுயமே அயோனிஜையா தோன்றினாலே அவ நினைச்சுக்கிறா, நான் இங்க ஆண்டாளா இருந்தாலும் அங்க நான் தான் சத்யபாமாவா இருக்கேன், என் ஊர் அது, எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் கண்ணன், அதனால அந்த ஒரு கண்ணனுக்கு தான் நான் ஜாஸ்தி பாடுவேன், அவன் தானே எனக்கு நிறைய அனுபவம் கொடுத்தான் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஊர் கண்ணனுக்கு நிறைய பாசுரம் பாடினாள் அப்படின்னு இது ஒரு ரசோக்தி, இது ஒரு இன்சைட் நாச்சியார் திருமொழியில. மதுரை மங்களாசாசனம் இவ்வளவு சொல்லிட்டு ஒரு பாசுரத்தையான சொல்லணும் இல்லையா. கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு இந்த பாசுரத்துல வடமதுரை மதுரையார் மன்னன் வருது. இது வடமதுரைக்கு இந்த ஸ்தல பாசுரம். இதுல ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர், பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரு இந்த ஐதிஹ்யத்தை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தாராம். அவர் ஒரு வெண்ணைக்காடும் பிள்ளை நவநீத கிருஷ்ணன் விக்கிரகத்தை வச்சுட்டு இருந்தாராம். அவர் கிடைச்சிருக்கு. அந்த விக்கிரகத்தை திருவாராதனை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு இவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சகஸ்ரநாமம் எல்லாம் தேடுறார். அவருக்கு ஒன்னும் சரியா பிடிபடல. நம்ம தினமும் சொல்லி கூப்பிடணுமே. நம்ம ஆத்துக்கு அண்ணனுக்கு ஒரு செல்ல பெயர் வச்சா அந்த பேரை தினமும் சொல்லி கூப்பிடணும். அது இருக்கணும், அந்த உறவு இருக்கணும் அவனோட. நம்ம ஊர் திவ்யதேச பெருமாளுக்கே நாம ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிட்டு இருக்கணும் அடிக்கடி அவனை அந்த பேரால. அப்படியே வச்சுட்டு கூப்பிட்டு இருந்தா அவனும் நமக்கு ஒரு நாள் ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிடுவான். அதனால இவர் என்ன நினைச்சாராம், அந்த நவநீத கிருஷ்ணனுக்கு நாம ஒரு பேர் வைக்கணும். பொத்தாம் பொதுவா இருக்கு நவநீத கிருஷ்ணன்னு, நாம தனியா ஒரு பேர் வச்சுக்கணும் அப்படின்னு சகஸ்ரநாமம் எல்லாம் தேடுறாரு. அவருக்கு ஒன்னும் பெருசா ரசிக்கல. கூப்பிடுறாப்புல பேர் வைக்கணும்னு நினைச்சுட்டு படுத்துண்டாராம். அப்போ கண்ணன் கனால தோன்றி, என்ன அவன் இவன் அழைக்காத, எனக்கு சம்ஸ்கிருத பேரெல்லாம் வச்சு கரடு முரடா என்ன கூப்பிடாத, நம்ம ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா மதுரை மன்னன் அப்படின்னு, அந்த பேரை வை, மதுரை மன்னா மதுரை மன்னான்னு என்ன கூப்பிட்டுன்று அப்படின்னு கண்ணனே வந்து கனால சொன்னாலாம். அப்போ கண்ணன் ரொம்ப உகந்த திருநாமம் மதுரையார் மன்னன் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். அடுத்தது திருவாய்ப்பாடி மங்களாசாசனம். ஆண்டாள் கிருஷ்ணாவதார நிஷ்டை உடையவள். ஆழ்வார்களுக்குள்ளேயே சுவாமி நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவர்கள் கிருஷ்ண நிஷ்டை உடையவர்கள். அதுலயும் அவளுக்கு இஷ்டமான தேசம் ஆண்டாளுக்கு திருவாய்ப்பாடி தான். ஏன்னா
தன்னை திருவாய்ப்பாடி கோபிகைகள்ல ஒருத்தியா பாவனை பண்ணிட்டு தானே இவள் பாவை நோன்பே ஆரம்பிக்கிறாள். திருப்பாவை பாடுறதே அப்படித்தானே ஆரம்பிக்கிறாள். அதனால இவள் திருவாய்ப்பாடிக்கு இவளுடைய ஈடுபாடு திருவாய்ப்பாடி கஷேத்திரத்துல ரொம்ப அதிகம். இவளுடைய ஸ்ரீ சூக்திகளை கொஞ்சம் உற்று நோக்கினா, கொஞ்சம் இன்சைட்டா பார்த்தோம்னா, ஆமூல் ஆக்ரம் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையிலும் திருவாய்ப்பாடி மங்களாசாசனமே விஞ்சி நிற்கிறதோ அப்படின்னு தோணும். எப்படின்னு பார்த்தா, திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். எடுத்த எடுப்புல ஆய்ப்பாடியத்தான் சொல்றான். இந்த பாசுரமும் திருவாய்ப்பாடி ஸ்தல பாசுரமா தான் இருக்கு. அப்போ ஆய்ப்பாடின்னு ஆரம்பிக்கிறது இவளுடைய பிரபந்தம். கடைசி பிரபந்தம் நாச்சியார் திருமொழியில பட்டிமைந்து இருக்கு இல்லையா? அந்த பட்டிமைந்து கண்ணனை பிருந்தாவனத்துல கண்டுட்டோம், சேர்த்தி அடைஞ்சிட்டோம்னு ஆனந்த கூத்தாடுற ஒரு பதிகம், தோழிகளோட சேர்ந்து ஆனந்த கூத்தாடுற பதிகம். அதனால அதை நம்ம சாற்று பதிகம்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் இவளுடைய நிலைகள் என்ன, இவள் பட்ட பாடு என்னங்கிறது 13ஆம் திருமொழி வரைக்கும் தான். திருப்பாவை முதல் பாசுரத்துல மார்கழியிலேருந்து ஆரம்பிச்சு 13ஆம் திருமொழி நாச்சியார் திருமொழி வரைக்கும் இவளுடைய அவஸ்தைகள். கடைசி பாசுரம் பலஸ்ருதி பதிகம், பலஸ்ருதி பதிகம். பட்டிமைந்து பலஸ்ருதி பதிகம்னு அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா, மார்கழி திங்கள் இந்த ஆய்ப்பாடி ஸ்தல பாசுரம் சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு வர்றதுனால கட்ட கடைசியா 13ஆம் திருமொழி சாற்று பாசுரத்தை பார்த்தா, அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணி விளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன்வியன் கோதை அப்படின்னு முடியறது. சாற்று பாசுரம் ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை அப்படின்னு ஆரம்பிக்கிறது, முடியறது. அப்போ ஆய்ப்பாடியில தொடங்கி ஆய்ப்பாடியிலேயே பூர்த்தி பண்ணிட்டான். இவளுடைய ஆயர்பாடி நிஷ்டை எந்த அளவு இருக்குன்னா, மார்கழி திங்களும் ஆயர்பாடியில தான் தொடங்கினா, இவளுடைய விஸ்லேஷ அவஸ்தை முடியற பாசுரம் இந்த 13ஆம் திருமொழி சாற்று பாசுரம். அதுவும் ஆய்ப்பாடி ஸ்தல பாசுரத்தோடய பூர்த்தி பண்ணிட்டான். இது இவளுடைய திருமொழியில ஒரு இன்சைட்டா நம்ம பார்க்கலாம். துவாரகை. துவாரகை எப்பேற்பட்ட பெருமை உடையது. முக்தி தரும் நகர் 7ல் துவாரகை 7வது மோட்சபுரியா இருக்கு. பகவான் தன்னுடைய அவதார காலத்துல நெடுங்காலம் வாழ்ந்த பெருமை துவாரகைக்கு தான். பகவானுடைய திருக்கல்யாணங்கள் எல்லாம் நடந்த இடமும் அதுதான். 16,108 தாயார்களும் வாழ்ந்த இடம். தேவகி வசுதேவர்கள்லாம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டா. வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டத்துல அப்பா அம்மாவை பகவான் சௌக்கியமா வச்சிருந்த இடம் இதுதான். மானரக்ஷணத்துக்காக திரௌபதி கூப்பிடும் போது துவாரகா நிலைய அச்சுதன் தான் கூப்பிடுறா. கோபாலான்னு கூப்பிடலாம், மதுராதிபதேன்னு கூப்பிடலாம், ஆனா துவாரகாதீசன்னு தானே கூப்பிடுறா. அப்போ இவ்வளவு பெருமை உடைய அந்த துவாரகை. இதற்கு நாச்சியாருடைய மங்களாசாசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சிறிய திருமடல்ல தன்னுடைய விஸ்லேஷ அவஸ்தையினால தானே கலியன் மடலே ஊறுகிறார். பரகால நாயகி மடல் ஊறுறதே தன்னுடைய விஸ்லேஷம் தீரணுங்கிறதுக்காக தான். அந்த விஸ்லேஷ துக்கத்துல அவர் எந்தெந்த எம்பெருமான்கள்லாம் தன்னை நலிந்தார்கள் அப்படின்னு சொல்லிண்டே வரார். ஆரம்பிச்சு சீரார் திருவேங்கடமேன்னு தொடங்கி சொல்லிண்டே வரார். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணவங்கை அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிண்டே வந்து இறுதியில பாரூர் புகழும் வதரி வடமதுரை அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? அப்போ என்ன ஆறுது, பரகால நாயகிக்கு அந்த விஸ்லேஷம் தணிந்து ஒரு சமாதானம் கிடைச்ச இடம் வடமதுரை அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. கட்ட கடைசியா என்ன முடிக்கிறார்களோ அங்கதான் அவர்களுக்கு ஒரு தாபம் தணிந்தது. அந்த ஆற்றாமை இருக்கே, அந்த பிரிவாற்றாமை, அது வந்து சமாதானம் அடைஞ்ச இடம். கடைசியா சொன்ன க்ஷேத்திரம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு க்ஷேத்திரத்தை சொல்லலையே. இப்படி அனுபவிக்கிறது ஒரு மரபு. இதே மரபு படி நாம நாச்சியார் திருமொழியை பார்த்தோம்னா, கிருஷ்ண விரகத்தினுடைய அவஸ்தையில இவ என்ன பண்றா, கிருஷ்ண கஷேத்திரங்கள்ல எல்லாம் தன்னை கொண்டு போய் விடுங்கோன்னு சொல்லிண்டே வரா. எங்க சொல்றா? 12ஆம் திருமொழி மற்றிருந்தீர்கள் அறியலாகால சொல்றா. மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின் யமுனை கரைக்கெண்ணை உய்த்திடுமின் கோவர்தனத்தென்னை உய்த்திடுமின் பாண்டிவடத்தென்னை உய்த்திடுமின். ஒன்னொன்னா சொல்லிட்டே வரா. ஒரு இடத்துலயும் என்ன உய்த்திடுமின்னு எல்லாமே கிருஷ்ண சஞ்சாரம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் தான். பகவான் உலாவி போன அந்த க்ஷேத்திரங்கள் தான் இது எல்லாம். அதெல்லாம் சொல்லிட்டே வந்தவள் முடிவுல என்ன சொல்றா? சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கெண்ணை உய்த்திடுமின் அப்படின்னு அந்த பதிகத்தை பூர்த்தி பண்ணிட்டு சாத்து பாசுரம் மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராபதி தன்னலகுன் தன்னை தமர் உயித்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவை அப்படின்னு எடுக்கிறா இல்லையா?
அதனால என்ன மண்ணு மதுரையில ஆரம்பிச்சு துவாரகை பரியந்தம் என்ன கொண்டு போய் விடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது பூர்த்தி என்ன சொல்றா, துவாரகைன்னுட்டான் அவளே. துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின்னு சொன்ன விட்டு ஒரு க்ஷேத்திரத்தை சொல்லலையே. கண்ணன் என்ன அத்தோட முடிச்சானா? அஸ்தினாபுரம் போனான், இது இந்திரபிரஸ்தம் போனான், குருட்சேத்திரம் போனான், பிரபாச கஷேத்திரம் எல்லாம் போனானே. ஆனா இவன் துவாரகையோட தன்னுடைய அந்த பாசுரத்தை முடிச்சுட்டான். அப்ப என்ன ஆறுதுன்னா, ஆண்டாளுக்கும் அந்த விரகாவஸ்தை ரொம்ப உத்கர்ஷமா போகும்போது ஏதோ ஒரு எம்பெருமான் தானே வந்து அதை தணிப்பார். அந்த விரகத்திலையும் உயிர் போயிடும். அதனால உயிர் போகாம இருக்க ஏதோ ஒரு எம்பெருமான் வந்து ஒரு சமாதானத்தை தருவார் இல்லையா? அது மாதிரி இவளுடைய கிருஷ்ண விரகத்துல ஆவி காத்து இருக்கிறதுக்கு துவாரகாதீசன் தான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஏன்னா அவனுக்கு அதே வேலை. 16,108 பேரோடையும் விளையாடிட்டு இருந்தவன், அவனுக்கு அதே வேலை. இன்னைக்கும் அப்படிதான் பெண்களோட விளையாடிட்டு இருக்கான். நிறைய அந்த அனுபவத்தை தந்த கண்ணன் தானே. ஆண்டாள் பேர்பட்ட பொண்ணு பெரியாழ்வார் பொண்ணுக்கு தரமாட்டானா என்ன? அதனால இவளுடைய விரகாவஸ்தைக்கும் ஒரு சமாதானத்தை அவன் தந்திருக்கான். அப்போ துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின்னு சொல்றதோட இவள் அதை முடிச்சுக்கிறாள் அப்படின்னு தெரியறது. அடுத்தது திருவேங்கடம். வடமதுரைக்கு 19 பாசுரம் அருளி செய்தாள் இல்லையா? அடுத்தபடியாக ஆண்டாள் அதிகமாக பாசுரம் பாடிய ஆலயம்னு பார்த்தா திருமலை திருப்பதி 16 பாசுரங்கள் பாடியிருக்கா மதுராக்கு அடுத்தபடியாக. நாச்சியார் திருமொழியை கொஞ்சம் உற்று நோக்கினா ஸ்ரீரங்கம், சோலைமலை, பிருந்தாவனம், வடமதுரை இந்த பாசுரங்களை எல்லாம் விட திருவேங்கட பாசுரங்கள்ல தான் கோதையினுடைய அந்த ஆழ்ந்த காதல் வெளிப்படும். திருவேங்கடம் பாசுரங்கள்ல இன்டிமசின்னு சொல்லுவோம் இல்லையா, பகவானோட இன்டிமசி. ஸ்ரீரங்கத்துல கூட இதை பார்க்க முடியல, ஸ்ரீரங்க பாசுரத்துல கூட இது தெரியல. பிருந்தாவனம், ஆயர்பாடியில எல்லாம் ஒரு பாலகனா கண்ணனை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த திருவேங்கடம் பாசுரத்துல மட்டும் பார்த்தா ரொம்ப க்ளோஸா பாடுறா பாசுரங்களை, இன்டிமேட்டா பாடுறா. மின்னாக தெழுகின்ற மேகங்காள் அந்த பாசுரத்துல ரொம்ப ரொம்ப ரசபரிதமா ஒரு வரி வருது. எண்ணாக திளங்கொங்கை விரும்பித்தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கென் புரிவுடைமை செப்பமினே. வியாக்கியானம் வந்து துணிஞ்சடிச்சு எழுதியிருக்கான். என்னன்னா, அந்த பெரிய பிராட்டியாருக்கு ரொம்ப வயசாயிடுதான், மகாலட்சுமி அலர்மேல் மங்கை தாயாருக்கு. அதனால அவளுடைய அவயவங்கள்லாம் ரொம்ப தளர்ந்து போயிடுதான். வயசாகி கிழவி ஆயிட்டா எல்லாம் தளர்ந்துடும்ல, அது மாதிரி தளர்ந்து போயிடுத்து. நான் இப்பதானே பிறந்திருக்கேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, சின்ன பொண்ணா இருக்கேன். அவயவங்கள்லாம் எவ்வளவு சமிருத்தியோட இருக்கு எனக்கு. அதனால திருவேங்கடமுடையானுக்கு அந்த அலர்மேல் மங்கையோட எங்கிட்டதான் நல்ல போகரசம் கிடைக்கும், நானும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தேன்னு நீங்க எல்லாம் போய் சொல்லுங்கோ அப்படின்னு மேகங்களை தூது விடுறாளாம். அலர்மேல் மங்கையை காட்டிலும் என்னிடத்துல அதிகமான ஸ்திரீத்துவ போகரசம் அவருக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா அவளுக்கு வயசாயிடுத்து, நான் சின்ன பொண்ணா இருக்கேன், அதனால என்னிடத்துல வந்து ஈடுபட சொல்லுங்கன்னு மேகங்களை தூது விடுறாள்னு இது ஒரு பாசுரம். ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் ஆரம்பிச்சேன், அதனால இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ள பூர்த்தி பண்ணிடுறேன். அடுத்தபடியாக சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில் கால்கிற பாசுரத்துல அந்த பாசுரம் பூர்த்தியா சேவிச்சாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு உத்கர்ஷமா தன்னுடைய ஆசைய மேகங்கள்கிட்ட சொல்லிக்கிறா அப்படின்னு தெரியறது. வேற எந்த பாசுரத்திலையும் இந்த அளவு சொன்னதா தெரியல. கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்தொரு நாள் தங்குமேல் எண்ணாவி தங்கும் என்றுரையீரே அப்படின்னு வெளிப்படையா வாய் விட்டு கேட்கிறான். லஜ்ஜைய விட்டுட்டு தன்னிடத்துல எப்படி பகவான் பழகணும் அப்படின்னு வெளிப்படையா கேட்கக்கூடிய ஒரு பாசுரம் இது. இவ எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருந்தா இப்படி வெக்கத்தை விட்டு கேட்பா. நாச்சியார் இதெல்லாம் அருளி செய்யும் போது அவன் நினைச்சிருக்க மாட்டான் பெருமாள் இதெல்லாம் ஒரு நாள் அவுட் பண்ணுவாருன்னு. அவ பாட்டுக்கு உரிமையா அவர்கிட்ட கேட்டுட்டான். அந்த லஜ்ஜப்பட்டு கூசி கூசின்ட்டு நிக்காம என்ன நீ இங்க தொடு அங்க தொடு, என்ன இதெல்லாம் பண்ணு, இப்படி எல்லாம் விளையாடுன்னு ஓப்பனா கேட்டுட்டா அவர்கிட்ட. அந்த இதை அப்படியே பாசுரப்படுத்தி வச்சிருக்கா. எப்படியெல்லாம் நமக்குமே ஒரு பாவம் வந்தா பகவான்கிட்ட எப்படி எல்லாம் உரிமை எடுத்துக்கலாங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டி. அதனால அவர் வந்து திருவேங்கடமுடியான் வந்து என்ன பண்ணினா என்னுடைய தாபம் அடங்குங்கிறத இவளே சொல்றான் இந்த பாசுரத்துல. சங்கமா கடல் கடைந்தான். அதே போல மழையே மழையேங்கிற பாசுரம் வருது இல்லையா, முதல் பதிகத்துல பின்னாடி 10வது திருமொழியில வரும். அதுல ஊற்றுநல் வேங்கடத்துள் நின்ற அழகப்பிரானார் அப்படின்னு இதுவும் ஸ்தல பாசுரம் தான், திருவேங்கட பாசுரம் தான். இந்த அழகப்பிரானார்ங்கிற திருநாமம் நம் எம்பெருமானாருக்கு ரொம்ப திருவுள்ள முகந்த ஒரு திருநாமமா. ஏன்னா அவருடைய ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பி அவர் திருவேங்கடமுடியான பாக்குறச்சு இந்த பாசுரத்தை தான் அனுசந்திப்பாராம் திருவேங்கடமுடியான இடத்துல. அதனால இன்னைக்குமே திருமலை திருப்பதியில கோஷ்டி கிரமத்துல இதை 2 முறை அனுசந்திப்பர் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. பெரிய திருமலை நம்பி ரொம்ப ஈடுபட்டு இந்த பாசுரத்தை தான் திருவேங்கடமுடியான் திருமுன்பு அனுசந்தானம் பண்ணுவார். அதனால இதுல வர்ற அழகப்பிரானார்ங்கிற அந்த திருநாமத்தை எடுத்து எம்பெருமானார்
திருமலையில ஒரு கிணறு இருக்கு திருமடப்பள்ளி பக்கத்துல. அந்த கிணற்றுக்கு அழகப்பிரானாருங்கிற பெயரை சூட்டி என் சம்பந்தமுடையவா எல்லாரும் அந்த கிணற்றை இனிமேல் அழகப்பிரானார்னு சொல்லணும்னு ஏற்படுத்தி வச்சாராம். அதனால திருமலையில நாமெல்லாம் ராமானுஜர் திருவடி சம்பந்திகளாச்சு. அதனால திருமலையில இருக்கிற அந்த கிணறுக்கு எம்பெருமானார் இந்த திருநாமத்தை சூட்டினார்னு இது ஒரு ஐதீகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்தது. மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வெள்ளி புத்தூர் உறைவான். அதுதான் இந்த ஒரு பாசுரம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மங்களாசாசனம். இதுக்கு ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுக்கையர் கண்ணினை துஞ்சா அப்படின்னு பாசுரம் இருக்கே. இந்த இடத்துல நம்பிள்ளை தன் ஆச்சாரியரான நஞ்சியர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டிருக்க. வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன்னா புரியுறது. ஏன்னா அவர் தூரஸ்தலா இருக்கார், அவர் கிடைக்கலையேன்னு தாப்பப்பட்டா நியாயம். அதே போல அர்ச்சாய எம்பெருமான்கள் காலத்தால முற்பட்டவர்கள், அவ கிடைக்கல. அவதார எம்பெருமான்கள், விபவாவதார எம்பெருமான்கள் காலாந்தரம் அவ கிடைக்கலன்னாலும் நியாயம். ஆத்து வாசல்ல இருக்கார் வடபத்திர சாயி, அப்போ பொன்னடி காண்பதோர் ஆசையினால்னு ஏன் சொல்லணும்? அவருடைய திருவடியை பாக்குற ஆசையினால நான் கண் தூங்காம இருக்கேன்னு ஏன் இவ இப்படி பாசுரம் பாடணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அதற்கு நஞ்சியர் சாதிச்சிருக்கார். நம்மள மாதிரி கோவிலுக்கு போனோமா வந்தோமா தீர்த்த சடாரி வாங்கிட்டோமா பிரசாத விநியோகம் ஆச்சா புறப்பாடா என்னவோ சேவிச்சோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியக்தி இல்லையா ஆண்டாள். ரொட்டீனா ஒரு புரோட்டோகால் மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வர்றவள் இல்ல. அவ போனான்னா இங்க நின்னு சேவிக்கிறது, அங்க நின்னு சேவிக்கிறது, கண்ண கசக்கிறது, அழறது, தொடச்சுக்கிறது, மயங்கிறது, அப்படியே பாவத்தாலேயே எத்தையோ பேசுறது, வாயசைக்கிறது, கண்ணை சிமிட்டுறதுன்னு அவர் பண்ணாட்டாலும் இவ அவ்வளவையும் பண்ணுவா பெருமாளை பார்த்து. அவர் பண்ணாட்டா என்ன நான் பண்றேனே அப்படின்னு நினைச்சுட்டு இவ கண்ணை சிமிட்டுறது, அவரை பார்த்து வாங்க வாங்கன்னு கை அசைக்கிறது, அவரை பார்த்து சும்பனம் பண்ற மாதிரி உதட்ட குவிக்கிறது அப்படின்னு இவ நிறைய விளையாடுவா இல்லையா. அதனால நம்மள மாதிரி பார்த்தோம் வந்தோன்னு வரக்கூடிய व्यक्ति இல்ல ஆண்டாள். எப்படி ராமரை கண்ட பரதாழ்வான் மயங்கி மயங்கி விழுந்தாரோ அந்த மாதிரி இவ பெருமாளை பார்த்தா மயங்கி மயங்கி விழுவானாம். அது மாதிரி இவ ஒரு நாள் வடபெருங்கோயிலுடைய பார்த்து மயங்கி மயங்கி முதல் நாள் அழைச்சிட்டு போறார் பெரியாழ்வார். பெருமாளை சேவை பண்ணி வைக்கணும்னு அழைச்சிட்டு போய் இவ பட்ட பாட பார்த்துட்டு இனிமே இவளை கோவில் உள்ள கூட்டிட்டு வந்தா தாங்காது, இவ தாங்க மாட்டா, இவளை குழைக்க வைக்கணும்னா இவ நமக்கு இருக்கணும்னா இவளை உள்ளே கூட்டின்னு போக கூடாதுன்னு அவ ஆத்துலயே விட்டுட்டுதான் கோவிலுக்கு அவர் ஏழுவாராம், கைங்கரியத்துக்கு அவர் ஏழுவாராம். சின்ன பொண்ணு தானே ஆண்டாள், பாவாடை சட்டை போட்டுட்டு இவர் தோல்ல தூக்கின்னு போனாதானே, தானா ஓடி போற வயசு இல்லையே, சின்ன குழந்தை. அதனால அப்பாவோ அம்மாவோ கையை பிடிச்சு கூட்டின்னு போனாதான் முடியும், தனியா போகக்கூடிய பொண்ணு இல்ல. அப்போ இவ படுற பாட்டை பார்த்துட்டு இனிமே இவளை வடபத்திர சாய் கோவிலுக்கே கூட்டின்னு போக கூடாதுன்னு வச்சுட்டாலும். அதனால அந்த ஒரு நாள் தான் எங்க அப்பா என்ன கூட்டின்னு போனார், அவருடைய பொன்னடி அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்தேன், மறுபடியும் என்னைக்கு பார்க்க போறேனோ அப்படின்னு ஏதோ திருப்பதி போறவா தாப்பப்படுற மாதிரி இவ தாப்பப்படுறாளாம். என்னைக்கு திருமலை யாத்திரைன்னு நினைச்சுப்பா. அது மாதிரி ஆத்து வாசல்ல இருந்து என்னைக்குதான் வடபத்திர சாயை சேவிக்க போறேனோன்னு நினைச்சுக்கிறாளாம். திருமாலிருஞ்சோலை இதுல ஒரு 2 கஷேத்திரம் தான் இருக்கு. திருமாலிருஞ்சோலை நாறு நரும்பொழில் பாசுரமும் அந்த ஐதிஹ்யம் சரித்திரம் எல்லாம் ரொம்ப பிரசித்தம். அதனால நான் அதுக்குள்ள போகல. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு அப்படின்னு அந்த பாசுரம். அதுல ஒரு இன்சைட் ஒண்ணு நாம பார்க்கணும். ஏறு திருவுடையான் அப்படின்னு ஒரு மர்மோக்தி இதுல இருக்கு. இந்த திருநாமத்தை தான் சுந்தரபாகு ஸ்தவத்துல ஆரூட ஸ்ரீஹி அப்படின்னு கூறத்தாழ்வான் அருளி செய்யறார். ஏறு திருவுடையான்ங்கிறது ஒரு மர்மோக்தி. என்னன்னா மகாலட்சுமி ஏறி அமர்ந்திருக்கும் மார்பை உடையவன் அப்படின்னு இதற்கு அர்த்தம். லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிண்டவன். இப்போ ஏன் ஆண்டாள் நாறு நரும்பொழில்ங்கிற இந்த பாசுரத்துல ஏறு திருவுடையான்னு சொல்றா அப்படின்னு ஒரு விசாரம் நாம பண்ணிக்கணும். இது வியாக்கியானத்துல இல்ல, இது அடியனுடைய ஒரு இன்சைட் தான். ஏன் அப்படின்னு ஒரு விசாரம் நாம பண்ணிக்கணும். லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிண்டவன், ஏறு திருவுடையான்னா லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிண்டவன். அவனை சொல்லும் போது இவ எப்படி சொல்றா? நாறு நரும்பொழில் மால் இருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ. லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிண்டவன் வந்து இதையெல்லாம் ஏத்துக்க மாட்டானா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறான். நியாயமா என்ன கேட்கணும்? ரங்கநாதர் வந்து ஏத்துக்கணும்னு சொல்லணும். அழகருக்கு தானே போடுறா, சுந்தர தோளுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோன்னு சொல்லணும். இல்ல எத்தனையோ இவ பாடின எம்பெருமான்கள் திருவாய்ப்பாடிக்கு தானே எல்லாம் பாடியிருக்கா, திருவாய்ப்பாடி எம்பெருமான சொல்லலாம், மதுரா துவாரகா சொல்லலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிண்டவன் இதை வந்து ஏத்துக்க மாட்டானா அப்படின்னு ஏன் இவ சொல்லணும்? அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் ஆனா முதல்ல ஒரு ஸ்வீட் கொடுப்பா. லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பகவான் லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு ஆண்டாள் ஒரு ஸ்வீட் போடுறா. நான் அக்கார வடிசல் போடுறேன், திருக்கல்யாணம் ஆச்சோ இல்லையோ வாங்கோ, முதல்ல நம்மாத்து மண்டகப்படி முதல்ல வாங்கோ,
நான் வெண்ணையும் அக்கார விடுசலும் உங்களுக்கு சாதிக்கிறேன். சரி சாதிச்சுட்டு அடுத்தது என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்குதான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ. ஏன்னா அதாவது இன்று அடுத்த பாசுரமே எப்படின்னா, இன்று இத்தனையும் அமுது செய்திட பெரில். நம்ம சம்பிரதாயத்துல உபாயம் உபேயம் ரெண்டுமே எம்பெருமான் தான் இருக்கணும். புருஷகாரம் பிராட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? எம்பெருமான் வர்றதுக்கும் அவனேதான் உபாயம். அவன் வந்தாச்சுன்னா அவனுக்கு பண்ற கைங்கரியமே தான் உபேயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப இவன் வரணும்னா என்ன உபாயம்? ஒரு பசுமாடு இருக்கு, துவாதசி அன்னைக்கு அதுக்கு நான் ஆத்திக்கீரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆத்திக்கீரை அது முகத்துக்கு முன்னாடி இப்படி நீட்டினா அது வரும். கொஞ்சம் ஓரமா அதுக்கு கீரையை காட்டி காட்டி இழுத்துட்டே போய் ஒரு ஓரமா போய் அதை கொடுத்தேன்னா அது சாப்பிடும். அது வர்றதுக்கும் கீரை தான் உபாயம். வந்தாச்சு, வந்தப்புறம் பலன் என்னன்னா இந்த கீரையை அது சாப்பிடுறதுதான் பலன். அதேதான் எம்பெருமான் லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டவன் வர்றதுக்கு எது உபாயம்னா அக்கார விடிசல் பண்றதுதான் உபாயம். அக்கார விடிசல் பண்ணி வச்சுட்டேன், வந்துட்டான் அவனும். அப்ப எது பலன்? அவன் வந்ததுக்கு எது பலன்னா இதை அவன் சாப்பிடுறதுதான் பலன். இதை அவன் ஏத்துக்கணும். சரி ஏத்துன்ட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு மண்டபடி ஆயிடுத்து, அடுத்த வருஷம் வரேன்னு போக கூடாது. இத்தனையும் அமுது செய்திட பெரில் நான் 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். நித்தியப்படி நான் இப்படி அக்கார விடிசல் போடுவேன், அவன் சாப்பிட்டுன்னு இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அவன் என்ன திருக்கல்யாணம் பண்ணி ஆத்துக்காரியா ஆக்கின்றணும். அப்பதான் நான் அவனுக்கு பிடிச்ச தினந்தோறும் அவனுக்கு தலிகையில நான் அக்கார விடிசல் ஒரு கிண்ணியாவது பண்ணி வைப்பேன். அப்போ என்ன, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட். இதெல்லாம் அந்த உபாய உபேயம் அவன் தாங்கிறத இதுல அழகா காட்டுறா, ரசமா காட்டுறா. அந்த எனக்கு அக்கார விடிசல் சாப்பிடுற வர்றவன் லட்சுமி கல்யாணம் பண்ணிண்டவனா இருக்கணும். இதுதான் ஆண்டாளுடைய ஒரு அழகு. தனி நாராயணனை ஆசைப்படவே மாட்டான். லக்ஷ்மியோட இருக்கிற நாராயணன் ஏறு திருவுடையான் ஸ்ரீனிவாசன் இது ஏத்துக்கணும். ஏத்துன்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்ரீ மட்டும் போருமா, உபய விபூதி நாயகன்னா அவன் அடுத்தது நான் தானே பூமி, என்னையும் ஏத்துக்கணும். ஏத்துன்ட்டு நித்தியபடியே என் அக்கார விடிசல அவன் சாப்பிட்டு இருக்கணும். அப்போ அவன் என்ன திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இதுல இவ்வளவு உள்ளர்த்தங்கள் உட்கருத்துக்கள் இதுல இருக்கு. நாம பிரசித்தமா சொல்றது எம்பெருமானார் அக்கார விடிசல் சமர்ப்பிச்சதை சொல்லி தள்ளிட்டு போயிடுறோம். ஆனா கொஞ்சம் ஊன்றி பார்த்தா இவ்வளவு இருக்கு இதுல. திருப்பார்கடல் பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் அப்படின்னு பார்க்கடல் மங்களாசாசனம். கோதை கோபி பாவத்தோட மட்டும்தான் பாசுரம் பாடுவாளா இல்ல? அப்படி சொல்ல முடியல. பூமி பிராட்டியினுடைய பாவம் இவளிடத்துல நிறைய வெளிப்படுறது. பெருமாள் பார்க்கடல்ல முன்னவே சொன்ன மாதிரி லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு க்ஷீராப்திக்கு போய் அவளோட கூடி இருக்கிறத பார்த்து பூமி பிராட்டி கண்ணீர் விட்டு ஏங்கினாள் அப்படின்னு யாரு சாதிக்கிறான்னா சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். எங்க திருவிருத்தம் 52வது பாசுரத்துல இதை அருளி செய்யறார். அழைக்கும் கருங்கடல் வெண்டிரைக்கே கொண்டு போய் அலர்வாய் மழை கண்மடந்தை அரவணை ஏற மண்மாதர் விண்வாய் அழைத்து புலம்பி முளை மலை மேல் நின்றும் ஆறுகளாய் மழை கண்ண நீர் திருமால் கொடியான் என்று வாருகின்றதே அப்படின்னு திருவிருத்த பாசுரம். இதுல சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றார்? பெருமாள் க்ஷீராப்தியில லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு அவளோட சேர்ந்து போய் அந்த திருப்பார்கடல்ல பாம்பனையில படுத்துட்டு கூடி இருக்கிறார். இத பார்த்துட்டு பூமி பிராட்டி கண்ணீர் விட்டாலாம். ஏன் லட்சுமி நாராயண சேர்த்தி உனக்கு பொறுக்கலையா? எனத்துக்கு அழற? கல்யாணம் ஆயிருக்கு, யாராவது அழுவாளா அப்படின்னா பூமி பிராட்டியினுடைய பாவம் அது. அவ சேர்ந்துட்டாளேன்னு அழல, என்ன சேர்த்துக்கலையேன்னு அழறேன் அப்படின்னு அந்த நிலையை அடைஞ்சு சுவாமி நம்மாழ்வார் இங்க தாப்பப்படுறார். அதே நிலையை நாம இங்க ஆண்டாளுக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால்னு சொல்றா இல்லையா? எப்பவுமே லட்சுமி தானே பாத சேவை பண்ணிட்டு சேர்த்தி உற்சவம் பண்ணிட்டு இருக்கா அவரோட. நான் அடுத்தது பூமி பிராட்டி எனக்கு வரணுமே, என்ன பண்ணணும்? பார்க்கடல்லையே பள்ளி கொள்ளாம இங்க ஸ்தலசயன பெருமாள்னு படுத்துட்டாருன்னா எங்க மகாபலிபுரத்துல திருக்கடல் மல்லையில நான் நீலமங்கைன்னு பாத சேவை பண்ணிட்டு இருப்பேன். அவருக்கு லக்ஷ்மிக்கே தான் கிடைக்கணுமா, எனக்கு கிடைக்க வேண்டாமா? அப்போ பகவான் எப்ப லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிட்டாலும் இவளுக்கு கண்ணீர் வந்துடுறது. அவளுடைய ஹிருதயம் எல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. நாம சேர்த்தி உற்சவம்னா புண்ணியம் புருஷார்த்தம்னு போய் சேவிச்சுட்டு வரோம் பங்குனி உத்திர சேர்த்தி. ஆனா அந்த மாதிரி பாவம் இருக்கிறவாளுக்கு உள்ளூர அழுக வருது. அவளுடைய சேர்த்தியா, எனக்கு எப்போ சேர்த்தி அப்படின்னு தாப்பப்படுறாளே, அந்த மாதிரி ஒரு வியக்தியா இருக்கா இப்போ. அப்போ இவ சொல்றாளாம், லட்சுமி நாராயண சேர்த்திய பார்த்துட்டு பூமி பிராட்டி அழறான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆகாயமாகிற வாயாலை பூமி பிராட்டிக்கு காரார் வரை கொங்கை அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரகிருதி மண்டலமே அவளுடைய அவயவங்கள். பூமி தேவிக்கு ஆகாயம் தான் வாய். அந்த வாயால கண்ணீர் விடுறான்னா மழை வருது. வாயால அழைத்து புலம்பி திருமால் கொடியவன், லட்சுமிநாதன் இருக்கானே அவன் கொடியவன். ஏன்னா லட்சுமியோடய ஈடுபட்டு இருக்கான், என்ன விட்டுட்டான் பாரு, என்ன மறந்துட்டானே, என்கிட்ட இங்க வர வேண்டாம். அவ குழந்தைகள்லாம் சமத்தா இருக்கா, எல்லாம் நித்திய முக்தர்கள், சமத்து குட்டியா இருக்கா. என் குழந்தை எல்லாம் ஒரே கரடு முரடா இருக்கு,
ஒரே அசடா இருக்கு. எனக்கு தானே அப்பன் வந்து ஈடு கொடுக்கணும், தோள் கொடுக்க வேண்டாம். நான் மட்டும் எப்ப பாரு இந்த மக்க குழந்தைகளை கட்டின்னு உட்காந்து இருக்கேன். அவளுக்கு நல்ல நல்ல குழந்தையெல்லாம் இருக்கு. இங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா இவர், நானே ஒண்டியா வளர்க்குறேன் அப்படின்னு இவளுக்கு தாபமா இருக்கு. அதனால திருமால் கொடியவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்தனங்களால மலைகள்ல ஆறுகளாகிற கண்ணீரை பொழிகின்றாள் பூமி பிராட்டி அப்படின்னு ரொம்ப அருமையான வர்ணனை இது. இந்த பாவனை தான் ஆண்டாளுடைய இந்த பாசுரத்துல. இந்த இடத்துல ஒரு சின்ன ரசோக்தி அடியேன் சொல்றது. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வான்னு ஆரம்பிக்கிறான். அது ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள். கடைசியா முடிக்கும் போது ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் நீ சாலத் தருமம் பெரிதின்னு முடிக்கிறா. அது நம்பெருமாள். ஆழி சங்கு ஒன் தண்டுன்னு ஏந்தின்னு இருக்காரு இல்லையா, அது நம்பெருமாள். பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வான் மாதிரி படுத்துன்னு இருக்காரு இல்லையா, அவர் பெரிய பெருமாள். பூர்த்தியாக ஸ்ரீரங்கம் 108 திவ்யதேசங்களுக்கும் தலைநகரம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு கோதையினுடைய மங்களாசாசனம் 10 பாசுரங்கள், 11ஆம் திருமொழி தாமுகக்கும் என்கிற அந்த பதிகம். இதுல அர்த்த விசேஷங்கள் அருமையா பண்ணியிருக்கார் வியாக்கியாதா. அது தனி, நாம இன்சைட்டாக இங்க அனுபவிக்கிறோம் எல்லாத்தையுமே. இதுல நுட்பமா 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஆண்டாள் மார்கழி திங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து கோபி பாவனையோட தன்னை பாசுரங்கள் கோபியாக தன்னை பாவிச்சுண்டு இடைப்பெண்ணா பாவிச்சுண்டு பாசுரம் பாடிண்டே வரான்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ திருவாய்ப்பாடி கண்ணனை இவ ஆசைப்பட்டாளா, மதுரா கண்ணனையா, துவாரகா கண்ணனையான்னு கேட்டுட்டே வரோம். ஆனா இவ மனசுல நம்ம வாழ்க்கப்பட்டா ரங்கநாதனுக்கு தான் வாழ்க்கப்படணும், ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு தான் வாழ்க்கப்படணும்னு போட்டுட்டாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெரியாழ்வாருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அவர் பாசுரங்கள்ல அப்படி நேரடியா நமக்கு குறிப்பு கிடைக்கல. என் பொண்ணு நான் திருமகள் போல வளர்த்தேன், என் பொண்ணு ரங்கநாதனை தான் ஆசைப்பட்டான், நேரடியா கிடைக்கல. செங்கன்மால் தான் கொண்டு போனான்னா, செங்கன்மால்னா புண்டரீகாட்சன் அர்த்தம். அப்போ நமக்கு நேரடியான குறிப்பு அதுல கிடைக்கல. ரங்கநாதரை தான் இவ நாயகனா வரித்தாள் அப்படின்னு கிடைக்கலையே ஒழிய இவாலாம் எப்பவுமே நமக்கு க்ளூ கொடுத்துருவா. நாம தான் கண்டுபிடிச்சுக்கணும். இன்சைட் இருக்கும் அதுல, க்ளூ நமக்கு கொடுத்துருவா. நுட்பமா அந்த மாதிரி 2 விஷயங்களை நமக்கு காட்டுறா. இவ்வளவு பதிகம் பாடிண்டே போயிருந்தாலும் நான் நாயகனா அடைய ஆசைப்பட்டது திருவரங்க செல்வனைத்தான் அப்படிங்கிறதுக்கு 2 க்ளூ கொடுத்திருக்கா. என்னன்னா, நமக்கு மறைமுகமா காட்டுறா. இந்த தாமுகக்கும் பதிகம் 10 பாசுரங்கள்லையுமே பகவான இர் அப்படின்னு போட்டுதான் அழைப்பா, இர் விபூதியாலதான் அழைப்பா. தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் எண்ணரங்கத்தின் அமுதர் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் தின்னார் மதில் சூழ் திருவரங்க செல்வனார் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் அப்படின்னு 6 விகுதியோட தான் இவ சொல்லுவா. ஆர் அப்படிங்கிறது தமிழ்ல மரியாதை விகுதின்னு சொல்லுவோம். ஒருத்தர மரியாதையா சொல்லணும்னா கடைசியில 6 போட்டு சொல்லணும். தந்தையார், தாயார், பாட்டனார், எம்பெருமானார், அது போல இப்ப பிராட்டியார், பெருமானார் அப்படின்னு 6 போட்டுட்டோம்னா அது மரியாதையா சொல்றதுன்னு அர்த்தம். அது போல இவளுடைய இந்த ஸ்ரீரங்கம் பதிகம் முழுக்க பார்த்தா மத்த இடங்கள்ல எல்லாம் அவனை இவனேன்னு நம்ம ஆண்டாள் செய்த அர்ச்சனையிலே பார்த்தோமே, என்ன சாடு சாடுறா கண்ணனை, பொய் நம்பி ஏழா பொய்கள் உரைப்பான், அல்லல் விளைத்த பெருமான், புறம்போல் உள்ளும் கரியான், திட்டுன்னு திட்டுறா இல்லையா. ஆனா இந்த இடத்துல அவ்வளவு மரியாதை. அதை பார்த்தாலே தெரியறது இவ ஆத்துக்காரா இவரைத்தான் நினைச்சிருக்கா. மத்த முன்பின் பாசுரங்கள் எங்கேயும் இவ்வளவு மரியாதை இல்ல. ஒரு பாசுரத்திலயும் 6 விகுதி இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆத்துக்கார் பேரை உத்தம நாயகிகள் வாயால சொல்ல மாட்டான் அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லாம் வாழா போடாதான். அந்த காலத்துல உத்தம நாயகிகள் ஆத்துக்கார் பேரை வாயால சொல்ல மாட்டா. இதுவோ பதிகம் பாடி ஆகணும், பாசுரம் பாட வேண்டிய இடத்துல பகவன் நாமத்தை சொல்லி ஆகணும். அப்ப 2த்துக்கும் சேர இவன் என்ன பண்ணிட்டான்னா 6ன்னு மரியாதை விகுதி போட்டு திருவரங்க நாயகனை முழுக்க சொல்லிட்டான். மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல கூட அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு மரியாதையா அவ திருவரங்க நாயகனை சொன்னா அப்படின்னு சொல்ல முடியாது ரங்கநாதரன். ஆனா ஆண்டாளுடைய பாசுரத்துல பார்த்தா அந்த சஃபிக்ஸ் வந்து ஆர் போட்டே சொன்னதை பார்க்கும்போது நமக்கு இவளுடைய மர்மோக்தி புரியறது, நமக்கு குறிப்பாலும் உணர்த்துறான். மர்மோக்தி என்னன்னா, நான் மனசுல இவரை தான் ஆத்துக்காரா வச்சுட்டு இருக்கேன், அதனால என்னால இவர் அவன் இவன்னு பேச முடியாது, இவர் அவர் அப்படின்னு தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சுட்டான். சூரியோதயத்துக்கு முன்னையே ஒரு அருணோதயம் மாதிரி இந்த பதிகம் தொடங்குறதுக்கு முன்பே 10ஆம் திருமொழி சாற்று பாசுரத்தை பார்த்தா அதுலயே அந்த டெக்கோரம் ஆரம்பிச்சிடுறது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல மட்டும் அந்த டெக்கோரம் ரொம்ப முக்கியம். அரையர் சுவாமிகள்லாம் கைங்கரியம் பண்றாலே, நம்பெருமாள்கிட்ட அந்த டிக்னிட்டி டெக்கோரம் ரொம்ப முக்கியம். அவர் வந்து நம்ம காலை பிடிக்கலாம், அது அவருடைய சுவாதந்திரியம். நீதான் நேத்து என் காலை பிடிச்சியேன்னு நம்மளே போய் அவர் மடியில காலை வைக்க கூடாது இன்னைக்கு போய். அது நம்ம அந்த டெக்கோரம் அவருக்கு கொடுக்கணும், அது பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவர் அழகா அவெல்லாம் வெளிப்படுத்தி கைங்கரியம் பண்றாளே,
அது மாதிரி இந்த 10ஆம் திருமொழி சாற்று பாசுரத்திலேயே அந்த டெக்கோரம், அந்த வினயம் இவளுக்கு ஆரம்பிச்சிடுறது. அடுத்தது ரெங்கநாதரை தான் பாட போறாங்கிற செய்யே மழைக்கு முன்னாடி ஒரு இடி இடிக்கிற மாதிரி அது ஆரம்பிச்சிடுறது. நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதென் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு நாகனை மிசை நம் பரர், பரன்னு சொல்லலாம் இல்லையா? பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலைங்கிறாரே, பரன்னு போடலாம். ரெங்கநாதரை பாட போறா, அதனால முன்னாடியே பரர் மாப்பிள்ளை எழுப்பு மாதிரி நம் பரர் செல்வர் பெரியர், செல்வன் பெரியன்னே சொல்லலாம். செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன், ஐயோ அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அந்த பயபக்தியோட ஆரம்பிக்கிறா ஸ்ரீரங்கத்தை. ஸ்ரீரங்கம் ஆண்டாலே அவ்வளவு பயபக்தியும் வினயத்தையும் டெக்கோரமையும் காட்டுறா. ஸ்ரீரங்கம்னு வந்துட்டா ஆண்டாள் உள்பட, ஆண்டாளுக்கு என்ன ஒரு கம்பீர சுபாவம், நாயகி வேற, அவன் இவன்னு சொன்னா கூட தப்பு இல்லை. ஆனா அவ காட்டுற மரியாதை நமக்கெல்லாம் பாடம். நானே அப்படி இருக்கேன்னா நீங்களாம் ஜாகிரதையா இருங்கோ அப்படிங்கிறதுக்கு இவ்வளவையும் காட்டுறான். அதனால அடுத்ததாக ஸ்ரீரங்கம்ங்கிறதுக்கு இன்னொரு க்ளூ, இவர் தான் ஆத்துக்காரனி இவ வரிச்சுட்டாங்கிறதுக்கு இன்னொரு க்ளூ என்னன்னா, எல்லா பதிகத்திலையும் சாற்று பாசுரத்துல தன் பெயரை இனிஷியலோட சேர்த்து சொல்லிட்டே வருவான். வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன்கோதைன்னு இனிஷியலோட சொல்லிட்டே வரா. தகப்பனாரோட ஆச்சாரியனோட சேர்த்து சேர்த்தே சொல்லிட்டு வர்றவள் முத்திரை வைக்கிறதுன்னு பேரு. முத்திரை வச்சுட்டே வர்றவள். ஸ்ரீரங்க பதிகத்துல மட்டும் கவனிச்சல்னா கோதைங்கிறதே வராது சாற்று பாசுரத்துல. ஆனா பெரியாழ்வார் திருநாமம் இடம்பெறும். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை யுகப்பாறை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பராரிணியே அப்படின்னு முடியறது இல்லையா? அதுல கூட விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னு ஆச்சாரியனை விடல, ஆச்சாரியனை மறக்கல. இவர் தான் நாயகன், இவரிடத்துலதான் நான் ஒரு நாள் அந்தர்தானமாக போறேன், நான் ஆத்துக்காரா இவரைத்தான் வரிச்சிருக்கேன், இவ்வளவு இருந்தாலும் தன்னை மறந்துட்டான். அந்த ரெங்கநாதனை நினைக்கும் போது அந்த அனுபவ வெள்ளம் தன்னை மறக்க வச்சிருது. அப்ப கூட ஆச்சாரியனை மறக்கல. இதுதான் நம்ம சம்பிரதாயத்தினோட உயிர் நாடி. எம்பெருமானே வந்து அனுபவத்தை வெள்ளமா கொடுத்தாலும், நம்மளையே மறக்க அடிச்சு திணற அடிச்சாலும் மனசுல ஐயோ நீ இப்படி பண்றதுக்கு காரணம் எங்க எதிராஜர் திருவடி சம்பந்தம்னா, அவர் பொருள் அல்ல தன்னை பொருளாக்கலைன்னா நான் நீ கிடப்பியா எனக்கு அப்படின்னு அப்ப கூட நாம அந்த எம்பெருமானார் சம்பந்தத்தை மறக்க கூடாது. அதுதான் இங்க நமக்கு ஆண்டாள் காட்டக்கூடிய வழி. இவைதான் ஆண்டாள் பாடிய ஆலயங்கள் அப்படின்னு இந்த வருஷ திருவாடிப்பூர அனுபவமாக ரசோக்தியாகவும் கிரமோக்தியாகவும் நமக்கு ஸ்ரீ ஆண்டாள் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை அனுகிரகித்து இருக்கிறாள். நமக்கு ஸ்ரீ ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் பெரியாழ்வாரும் அடிக்கடி இது போல சத்சங்க அனுபவத்தை கொடுத்து மேன்மேல நம்ம பக்திய புஷ்டியாக்கி வளர்த்து இந்த லீலா விபூதி போர் அடிக்காம நமக்கு நிறைய தெய்வானுபவங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் இங்க வாழற வாழ்க்கை போர் அடிக்காம இருக்கும். லீலா விபூதி எம்பெருமான்களுக்கு என்ன ஒரு சுயநலம் உண்டுன்னா, அவளோட பேசி பழகி விளையாடி அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சுட்டா லேசுல நம்மள பரமபதத்துக்கு அனுப்ப மாட்டான். அதனால லீலா விபூதியிலேயே நம்ம எம்பெருமானோட பழக பழக தீர்காயுசும் உண்டாகும். அதுலயே எல்லாம் உண்டாகும், தீர்காயுசும் கிடைக்கும். பெருமாளோட விளையாடினா சீக்கிரம் போயிடுவோம்னு அர்த்தம் இல்ல. பெருமாளோட இங்கேயே விளையாட விளையாட ஐயோ இப்படி ஒரு వ్యక్తిயை நான் அனுப்பிச்சிடக்கூடாதே, இழந்துடக்கூடாதேன்னு ஆயுச கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, குடும்ப சௌக்கியத்தை கொடுத்து எல்லாம் அவர் கொடுத்துருவார். ஒண்ணு கிடைச்சா எல்லாம் கிடைக்கும்னா என்னன்னா, லீலா விபூதி எம்பெருமானோட விளையாடிட்டு இருக்கணும் நாம. ஏன்னா அவருக்கும் போர் அடிக்கிறது, நமக்கும் போர் அடிக்கிறது. அதனால ரெண்டு பேரும் இப்படி விளையாடிட்டு இருந்தோம்னா, இப்படி ஒரு அதிகாரி எனக்கு வேணுமேன்னு அவர் நினைக்கிறார், இப்படி ஒரு சுவாமி எங்கிட்ட பொம்மையா நிக்காம பேசிட்டு இருக்கணுமேன்னு நாம நினைக்கணும். இப்படி பரஸ்பரம் நமக்கு ஸ்ரீ ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் பெரியாழ்வாரும் எம்பெருமானாரும் மாமுனிகளும் இது போன்ற உயர்ந்த சத்சங்கத்தையும் தெய்வானுபவங்களையும் கொடுத்து கொடுத்து நம்ம பக்தியை புஷ்டியாக்கி மேன்மேல நம்முடைய நிலைகளை உயர்த்திண்டே போகணும். முன்ன இருந்ததை விட இப்ப நம்முடைய பாரமார்த்திகம் இன்னும் உயர்ந்திருக்கு, நம்முடைய பக்தி புஷ்டி இன்னும் உயர்ந்திருக்கு, ஞான பக்தி வைராகியங்கள் இன்னும் மெருகேறி இருக்கு அப்படின்னு நம்முடைய நிலைகளை உயர்த்திண்டே போய் இகத்திலையும் பரத்திலையும் இது போல கோஷ்டி சேர்த்து வச்சு நம்ம தங்களை அனுபவிக்கும்படியாக பண்ண வேணுமாக ஆச்சாரியர்களுடைய திருவடி வாரங்களில் பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம், கோதாயை நித்யமங்களம்.